வரைக்கும் பூரி இருக்கட்டி முள்ளு கொஞ்சம் பார்த்து நடந்து வர மாட்டியா? பைய தம்கா நடந்து வந்தேன், எப்படி குத்துச்சுனே தெரியல, சரட்டுன்னு குத்திட்டு. என்னன்னு உனக்கு காலில் குத்துச்சுன்னு தெரியலையே? நேற்று தான் அங்கே பூரா புல்லெல்லாம் பிடிங்கிட்டு தூத்து வரைக்கும் அல்லேன், ஆளுகள் வரும்போது போகும்போது காலில் கையில் குத்துவேன் அப்படின்னு. இப்போ என்னக்கா செய்ய? உள்ள வரைக்கும் போயிட்டோ? கொஞ்சம் உள்ள தெளிதாமட்டி போயிட்டு இம்மினிவோன்னு தான் வெளியில தெரியுது. என் கையில நல்ல நவம் இருக்கு, பிடிங்கி பார்த்தே வரமாட்டுக்க. யாத்தே சூடு வச்சு போமாக்கா? ஏச்சை உன் காலுக்கெல்லாம் சூடு வச்சா பொத்துற போகுது. வேற என்னக்கா செய்ய? சுருக்குன்னு குத்துதே. இரு, ஊக்க வச்சு லேச அந்த தோலை கீறி விட்டுட்டு நவத்தை வச்சு மெல்ல மெல்ல எடுத்தோன்னு வையன் வந்துடும். சரிக்கா. ஊக்க வச்சிருந்தே காணலையே. உன்கிட்ட ஊக்கு இருக்காட்டி? இல்லையாக்கா, வெறும் செயின் தான் போட்டிருக்கேன், ஊக்கு மாட்டலையே. இரு, என் வீட்டில் உள்ளவளை கூப்பிடுதேன். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. செவிடி எத்தனை மட்டும் கூப்பிடுதேன், காது கேட்கான்னு பாரு. இருக்காளா போயிட்டாளா? இருக்கா, நான் கூப்பிட்டு பாக்கேன். சின்ன பொண்ணே பாத்தியாட்டி, உள்ள கிடந்துட்டு என்னன்னு கேட்கலான்னு பாத்தியா? இப்படித்தான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தண்ணி வேணும் வெண்ணி வேணும்னு கேட்டோம்னா காதையே கேட்காத மாதிரி இருந்துக்கிடுவா. ஏக்கா, நீ கூப்பிட்டு கேட்கலன்னா சரிங்களா, நான் கூப்பிட்டா ஒடியாந்துருவாளக்கா. இன்னும் வரக்கானும் ஒருவேளை வீட்டுல இல்லையோ? அந்த விளங்காதவா தூங்கிட்டுலாம் கிடந்தா, நீ எந்திரிச்சே வரலையா? எங்க போறா? வெளியிலேயே வரலையா? ஏக்கா என்ன சொல்ற? மணி 9 ஆக போது, அவன் எந்திக்கலங்க. அப்ப நீ இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்க? நான் ஏன் சாப்பிடாம இருக்க போறேன்? இந்த மகாராணி எந்திரிச்சு வந்து எனக்கு செஞ்சு கொடுக்க வரைக்கும் நான் உட்காந்துருந்தோம்னா அப்படியே போய் சேர வேண்டியதான். காலம்பறையே பால்காரன் வந்தான், பாலை வாங்கி காப்பியை போட்டு குடிச்சேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பழையில புரிஞ்சு வச்சு நான் வாட்டுக்கு சாப்பிட்டாச்சு. இந்த வளர்ந்த மாடு இன்னும் எந்திக்காம கிடக்கு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் இப்படி எந்திக்காம இருக்க மாட்டாளக்கா? வேறனும் மயங்கி கண்டு கிடக்காளா? போய் கதை தட்டி பாப்போமா என்னன்னு? நீ வேற 2 பேவளையில நேத்து என்னமோ ராத்திரி பணமா கப்புறம்ட்டு போச்சுவா. எத்தனை மணிக்கு வந்து படுத்தாவளோ தெரியல, அதான் நானும் எழுப்பல. இவளை எழுப்புதம்னு என் மாவின் தூக்கத்தையும் கெடுத்துடக்கூடாதுல, அதான் ஒன்னும் சொல்லாம பேசாட்டி இருந்தேன். இப்போ மணி 9 மணி இருக்கும், இன்னும் எந்திக்காம கிடக்கா. ஆனாலும் 9 மணி ஆகுதுலக்கா, ஒரு 8 எழுப்புவோம். என்ன ஏதுன்னு தெரியலையே. பிள்ளைல 2 சத்தம் இல்லாம அப்படி தூங்கிட்டு கிடந்ததுன்னா என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? அதுவும் சரிதான், 9 மணி ஆகுது. என்ன பெய தூக்கம்? போய் எழுப்புவோம். ஐயா உனக்கு வர முடியாதுல, நீங்களே இரி, நான் போய் எழுப்பிட்டு வரேன். பரவாயில்லக்கா, நானும் வரேன். பைய என்னன்னு தெரியலையே, இவ்வளவு நேரம் எந்திக்காம இருக்க மாட்டா. ரொம்ப பயப்படாத டி, அவளுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு பேரையும் வராது. வாப்பே என்னன்னு பாப்போம். எப்பா, இந்த கால் வலியும் குறுக்கொடியும் தான் என்ன குடையுது. என்னைய பிடிச்ச மெல்ல எந்திட்டி. சரிக்கா. பைய என் தோல்பட்டியே பிடிச்சுக்கிட்டே வா. சரிக்கா. எப்பா, ஒத்த காலை வச்சு நடக்க முடிய மாட்டுக்கு. சொன்னம்லாட்டி அங்கனே உட்காந்துருன்னு உன்னை யார் வர சொன்னா? இல்லக்கா, அவ்வளோ நேரம் ஆயும் சத்தத்தையே காணுமேனு சொன்னல, அதான் என்னமோ ஏதோன்ட்டு நானும் பார்க்க கூடியாந்தேன். அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு கிடப்பா. என்ன பாட்டி சத்தம் கணக்கா இருக்கு? ஏக்கா, அப்ப பிள்ளைகளை எந்திரிச்சிட்டு போல. நம்ம தான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். சரி வா, நம்ம அங்கே போய் இருப்போம், அவன் எந்திரிச்சு வருவா. அது இப்படி டீ காலங்காத்தால என்னத்துக்கு இவ்வளவு சத்தமா பாட்டு வைக்கா? சரி, எனத்தையும் செஞ்சுட்டு போறாவோ. இதுக்கு மேலாம் கதவை தட்ட வேண்டாம், அவளே வெளியில வந்துடுவா. கதவை தட்ட வேண்டாம் தான், ஆனா சன்னல் வழியா என்ன ஏதுன்னு போய் ஒரு எட்டு பாப்போம். எக்கா, சன்னல் ஒடிலாம் போய் பார்க்க கூடாதுக்கா. யாமிட்டி இப்படி சவுண்டா பாட்டு வச்சிருக்கா, என்னத்துக்குன்னு தெரியல. போய் பாப்போம் வா. ஏக்கா நீ வேணா போக்கா, நான் வரல. வாட்டி பேசாம. காலங்காத்தால எப்படி சத்தமா பாட்டு வச்சு ஆடிட்டு கிடக்கான்னு. வீடுக்கா, சின்ன பிள்ளைல என்னத்தையே பாட்டை போட்டு ஆடிட்டு கிடக்குவோம். நம்ம இப்படி சன்னலோடி போய் பார்த்ததே தப்பு. முதல்ல என்னது டீ தப்பு? யாவும் அப்ப விட என் வீடு தானே. என்ன ஆட்டம் ஆடுதா குதிச்சுக்கிட்டு ஒரு படியா. அந்த பையலும் பார்த்துக்கிட்டு பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்கான். போய் இப்ப அவளை 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு மனசாரும். ஏக்கா, என்னத்த கேட்க போற? அது வாட்டுக்கு ஆடிட்டு பாடிட்டு கிடக்குவா, அதை போய் என்னத்த கேட்க போற? என்னது டீ, எந்த வீட்டுல இருந்த கூத்து நடக்குமா? இன்னைக்கு விட்டோன்னு வையன், வருஷ காலம் இதே பொழப்பா ஆக்கிடுவா. போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு சண்டை போட்டு வரேன், அப்பதான் சரிபட்டு வரும். ஏக்கா வீடுக்கா, இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்காதே. சும்மா டீ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாட்டி இங்க இரு, நான் போய் அவளை என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டு வரேன். ஏக்கா, ஐயோ கடவுளே, சின்ன பிள்ளைல என்னமோ செஞ்சுட்டு போகுதுன்னு விடலாம்ல. எல்லா விஷயத்திலயும் சரியா இருக்கா, இப்படி மர்ம விஷயத்துல மட்டும் ஏன்னா அப்படி பிடிவாதம் பிடிக்காதோ தெரிய மாட்டுக்கு. கூட போய் என்ன ஏதுன்னு பாப்போம். இவ வாட்டுக்கு பேசான்னு விட்டோம்னா கடைசி 2 பேரும் சண்டை போட்டு கிடப்பாவோ. காலையிலேயே புரிஞ்சுக்கிடவே மாட்டுக்காலம்மா. அத்தானு எப்படி நம்ம ஆட்டம் செமையா ஆடிட்ட சின்ன பொண்ணு. உனக்குள்ளே இவ்வளவு டான்ஸ் திறமையெல்லாம் இருக்கா? அதான் சின்ன பொண்ணுங்குது. எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா மாதிரி வருமானு கேட்கல. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் உங்க அம்மாவால ஆட முடியுமா? உனக்கு எங்க அம்மாவை இழுத்து சண்டை விடாம தூக்கம் வராது. ஆமா, வேண்டுதல் எனக்கு. நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் படத்துக்கு போறதுக்கு உங்க அம்மாக்காரி என்ன மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா. நேத்தே ஒரு சண்டை வந்திருக்கும். சரி, உங்க முகத்துக்காண்டி போனா போதுன்னு விட்டு வச்சேன் அவளை. கேட்கும் போது நல்லாதான் இருக்கு. இப்படியே வருஷ காலமும் என் முகத்துக்காண்டி எங்க அம்மா கூட சண்டை விடாம இருந்துரு சின்ன பொண்ணு. அது அவ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அந்த வாரமா சின்ன பொண்ணு, எங்க அம்மா கதவை தட்டுறதும் சத்தம் கொடுக்கறதும் பாக்கல, கோபமா இருக்க மாதிரி இருக்கலாம். யாருக்குண்டா கோவமா இருந்தா இப்ப என்ன? போய் கதவை தரங்க.
சவுண்டு தான் கூட வைக்காதன்னு சொன்னேன். நீ இவ்வளவு சத்தமா வச்சுட்ட, கேட்டுட்டு தான் சண்டைக்கு வரான்னு நினைக்கேன். தயவு செஞ்சு அம்மா கிட்ட கொஞ்சம் அமைதியா பேச சின்ன பொண்ணு. ட்ரை பண்ணுதேன். ஏலே கதவை திறக்கே பென்சே பாரு. இந்த வாரமா சின்ன பொண்ணு, எங்க அம்மா வரையில இந்த கண்ணாடி மட்டும் கழட்டிட்டு நார்மல் கண்ணாடியை போட்டு சின்ன பொண்ணு, பார்த்தா கோவப்படுவா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. உங்க அம்மைக்கு பிடிச்சாதான் எல்லாம் செய்யணுமோ? நான் கண்ணாடி போடுறது ஏன் இஷ்டம். அதுக்கெல்லாம் அவளுக்கு பயந்துட்டு நடக்க முடியாது. ஏலே இந்த வந்துட்டேம்மா. பெரிய இவா இந்த ஆத்தாக்காரி கூப்பிடும் பயந்து நடுங்கிட்டு ஓடுதாரு. நான் எதுக்கு இவளுக்கு பயந்து கண்ணாடி எல்லாம் கலட்டிட்டு உட்காரணும்? அம்மா, உன் பொண்டாட்டி என்ன செய்தா? அவ நேத்து படத்துக்கு போயிட்டு வர நேராயிக்கலாமா, அதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, தள்ளு பாக்கட்டும். கிழவி எதுக்கு உள்ள வந்து பாக்கணுங்கா? வாசலே வச்சு அவங்ககிட்ட பேச வேண்டியதானே? பாட்டு போட்டதுக்கு தான் சண்டை இழுக்க வரான்னு நினைக்கேன். இந்த வீட்டுல இந்த கிழவியை வச்சுக்கிட்டு ஒரு சத்தமா பாட்டு வைக்க கூட நீதம் கிடையாது. சரி, தூங்குத மாதிரி ஆக்சன் பட்டுருவோம். பாட்டு ஏன் சவுண்டா வச்சுன்னு கேட்டா உங்க மவை தான் செஞ்சாருன்னு சொல்லிட வேண்டியதான். எப்படியெல்லாம் பயப்பட வேண்டி இருக்கு. என்னப்பா உன் பொண்டாட்டி என்ன செய்தா? என்னம்மா இப்படி கேட்க? பாவம் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோம்ல. அப்படியாப்பா, அப்ப பக்கத்து தெருக்கு கேட்க அளவுக்கு பாட்டு வச்சது யாரு? நான் தாம்மா வச்சேன். அவளை எழுப்பி எழுப்பி பார்த்தனா எந்திக்கல. பாவம் அசந்து தூங்குதா. அவ்வளவு தூரம் சத்தமா பாட்டு வச்சு கூட எந்திக்கல. சரி தூங்கிட்டு போறான்னு விட்டுட்டேன். சரி சரி, அப்படித்தானப்பா இருக்கணும். புருஷம்னா பொண்டாட்டி இப்படி வச்சு தாங்கினா தானே அதுக்கு நல்ல பேரு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். இவ இப்படி தூங்கிட்டு கிடக்கான்னு சொல்லுதே. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளே மாதிரி துணிமணி போட்டுட்டு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தி அரக்கறிக்கு எனக்கா ஆடிட்டு கிடந்தால அந்த பாட்டுக்கு, அது எவாப்பா? அது வந்துமா கிழவி எல்லாத்தையும் பார்த்துட்டுலாம் வந்து கேக்கா. பேதிலிருவா எங்க இருந்து பாத்திருப்பா? கதை ஓட்டக்குள்ள கண்ணை வச்சு பாத்திருப்பாளோ? ஜன்னல் வழியா பாக்குறதுக்கு வழி இல்ல. அங்க நோடி நடவாதா சரி கிடையாது. அப்படி இவா ஓட்டக்கண்ணு வச்சு பாக்காட்டா என்ன? கண்ணை பிடிங்கி காக்காய்க்கு போடுறதுக்கு இல்லாம சொல்லுல, அவன் என்ன அடுத்தவளா? ஏக்கா வீடுக்கா, சின்ன பிள்ளையில ஏதோ பண்ணிட்டு போகுது. நீ சும்மா இருட்டி. அவன் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லுதானு பாப்போம். என்ன சொல்றான்னா கேப்பமே, அதுக்கப்புறம் பேச. நீ வாயை முடிட்டு நில்லு செத்த நேரம். இப்பமே அவளுக்கு ஏன்ட்டு பேச ஆரம்பிச்சா அவளுக்கு எடுத்து விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் இரு. சொல்லுல, வீட்டுல இருக்கவா கேனக்கு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? வீணான வீட்டுல பொண்டாட்டிய ஆட விட்டுட்டு கிடக்க என்ன? அவதான் அடுத்தவா என்னை நடிச்சு ஏமாத்துதானா? நான் பெத்தமாவே நீ என்னை ஏமாத்துது என்னல? ஏம்மா ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. வேற எதுக்குல இந்த நாடகம்? அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்கிட்ட போய் பேச. இப்படி எத்தனை விஷயத்துல என்னை ஏமாத்திட்டு திரியா ரெண்டு வரும்? வீடான வீட்டுல விடிஞ்சு விடியாம எல்லாவளும் காலம்பரம் எந்திரிச்சு வேலையில பாப்பான்னு கண்டிருக்கு. இங்க என்னடானா காலையில எந்திக்கிறது 9 மணி 10 வரைக்கும் மம்பட்டியா செம்பட்டியாம பாட்டு போட்டு ஆடிட்டு கிடக்கா. விளக்குமா? அதுக்கு நீ சப்போர்ட் வேற பண்ணுது என்ன? இல்லம்மா, நேத்து ஒரு படம் பார்க்க போயிருந்தம்மா. அந்த படத்துல இந்த பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு ஒரு சின்ன பையன் நல்லா டான்ஸ் ஆடுவாம்மா. அதை பார்த்துட்டு வந்து இவளுக்கும் ஆடணும்னு ஆசை. ராத்திரி அவளுக்கு டயர்டா இருந்ததா தூங்கிட்டா. அதான் காலையில எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தா. பாவம் சின்ன பிள்ளை தானமா, ஆசைப்பட்ட மாதிரி ஆடிட்டு போறாளன்னு நானும் விட்டுட்டேன். சின்ன நொல்ல. அப்படியே சூது வாது கவடம் ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணுலாவா? இவ்வளவு தூரம் நான் கத்திக்கிட்டு இருக்கனே, இப்பவும் எப்படி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்காளவா? பாரு எப்படி காதுலயே வாங்காத மாதிரி கிடக்கான்னு. எவ்வளே ரொம்ப நடிக்காத, இந்திரி குள்ள ஒரு கேடு. குட் மார்னிங். காலையிலேயே எந்திரிச்சிட்டே போல. நீ இப்பதான் கண்ணே முழிச்சு பாக்க அப்படியா? ஆமாத்தே, முழிச்சு பார்த்தா நீங்க எதிர்த்தால நிக்கிய. எனக்கு இன்னைக்கு நாளே அழகா கழியும். விடிஞ்ச உடனே உங்க முகத்துல முடிச்சிருக்கேன் பாத்தியலா? அண்ணா ஓரளவுக்கு நடிக்கலாம். ஒரேடியா நடிச்சு ஏமாத்தாதானே? பாத்தியாலாம் உன் பொண்டாட்டியா என்னமோ சின்ன பிள்ளை ஒண்ணுமே தெரியாதவா? நீ இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம், நடந்ததை பூரா படுத்துக்கிட்டே கவனிச்சிருக்கா. அப்புறமும் எந்திரிச்சு எப்படி நடிக்க பத்தியா? இப்படியெல்லாம் நடிக்கிறதுக்கு ஆள் வந்துரும் தெரிஞ்சுதான் சிவாசி கணேசன் சீக்கிரமே செத்துட்டார் போல. அத்தையோ, என்ன வடிவேல் டைலாக்லாம் பேசியா? நேத்து நைட்டு பூரா டிவி பாத்தியா போல. எவ்வளே முதல்ல படுக்க விட்டு எந்தி. ஒரு மாமியாக்காரி நின்னுகிட்டு இருக்கா, என்ன படுக்கல? தூரந்தி விழா. சொல்லுங்க தே. இப்ப எதுக்கு முட்டாங்கால் போட்டு நிக்க? தே, மாமியார் நீங்க நிக்கும் போது நான் படுத்து கிடக்கவோ உட்காரவோ கூடாதுல தே, அதான் முட்டுக்கால் போட்டு நிக்கேன். அப்படி மாமியாருக்கு மரியாதை கொடுக்கவளா இருந்தா கட்டில விட்டு கீழே இறங்கி தரையில முட்டுக்கால் போடணும். தரையில இறங்கி முட்டாங்கால் போடுறது ஒன்றும் கஷ்டம் இல்ல தே. எனக்கு கால் வலிக்குன்னு லேசா உங்க மேல சாய்வே, நீங்க பொத்தடின்னு விழுந்துருவிய. அப்புறம் உங்களுக்கு அடிபட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவோம். அங்க முடியாது, இனிமே சுவாலி முடிஞ்சது, பார்க்க முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் யோசிச்சு தம்பிட்டே நான் கட்டிலேயே முட்டுக்கால் போட்டேன். பாரு எப்படியெல்லாம் பேசான்னு பாருல. விடிஞ்சு விடியாம என்னை எப்படா சுடுகாட்ட பக்கம் அனுப்பலாம் தான் பேசா. அவன் என்னமெல்லாம் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. ஏம்மா அவ விளையாட்டுக்கு பேசுதாம்மா. வாய மூடல. விளையாட்டுக்கு பண்ணா விளையாட்டுக்கு கிழிச்சானுக்கிட்டு. எவ்வளே உங்ககிட்ட எல்லாம் எவா பேச? நான் வாட்டுக்கு போய் என் வேலையை பார்க்கேன். உங்ககிட்ட ஊக்கு இருக்கா? இருக்குதே. எதுக்கு சேலைக்கு பின்னு குத்தி கட்ட போறீங்களோ? நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க கேட்கவே இல்லை. இன்னைக்கு தான் அந்த அறிவு வந்திருக்கு போல. நான் இப்பவுமே எடுத்தாரன் தே. சேலையில மடிப்பு நீங்க எடுக்கலாம், நானே எடுத்து குத்தி விடட்டா தே? நீங்க அழகா மடிப்பு எடுக்க மாட்டியா? நான் தான் அழகா மடிப்பு எடுத்து உங்களுக்கு கட்டி விடுவேன். என்னத்தே? சீவனை வாங்கி தொலையாத. ஊக்கு எடுத்துட்டு வாசலுக்கு வா. நாங்க வாசல்ல போய் உட்காந்துருக்கோம். என்னத்தே கூறுகட்டால பேசுத்தியா? என்னதான் உங்களுக்கு வயசாயிட்டுனாலும் சேலை உடுத்தக்கு வாசலையா போய் உடுத்துவாவே? வீட்டுக்குள்ள வச்சு தானே உடுத்தணும். உன்னையெல்லாம் சை திட்ட கூட முடியல. என்ன சொல்லி திட்டன்னு தெரியல. ஏட்டி ஊக்கு எதுக்கு கேட்கணும்? அந்த விளங்காதவட்ட சொல்லிட்டி. எனக்கு ஆதி இல்ல.
சின்ன பொண்ணு அக்கா எனக்கு தான் ஊக்கு கேட்டா. அப்படியே உங்களுக்காண்டினாலும் நானே சேலை மடிப்படுத்தி பின்னு குத்தி விடுதேன் என்னத்தே. என்னதான் பேசியா சின்ன பொண்ணு, நாங்க என்ன 18 வயசு பருவ பிள்ளைல ஊக்கு மாட்டி சேலை கட்டியிருக்கு. பிறவு இதுக்கிட்டே கட்டிய ஓ காது குடைவத்தே. இல்ல சின்ன பொண்ணு, என்னை கொஞ்சம் பேச விடு. எனக்கு காலில் முள்ளு குத்திட்டு. என்னத்தே சொல்றிய? ஆமா சின்ன பொண்ணு, என் காலில் முள்ளு குத்திட்டுன்னு எடுக்கிறதுக்கு தான் அக்கா ஊக்கு கேட்டா. அதை வாங்கக்கு உள்ள வரையில தான் நீ ரொம்ப நேரமா தூங்கி எந்திக்கலன்னு உன்னை பார்க்க வந்து அதுக்குள்ள இவ்வளவு கலவரம் ஆயிப்போச்சு. சே முதலையே சொல்லலாம் மத்த. நான் கூட எதுக்கு தத்த ஒரு காலை அப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்டு நிக்க ஒண்ணு பார்த்தேன். தெரிஞ்சிருந்தா அப்படியே தந்திருப்போம்லாத்தே. தெரிஞ்சிட்டுல அவளா கொண்டுட்டு வா. வெள்ளத்தாய் வா போவோம், கொண்டு வருவா. ஒரே வாக்குல நீட்டிட்டு கிடக்கா. யோ வத்தான். என்ன சின்ன பொண்ணு? அம்மா எதுக்கு உங்க அத்தா இன்ன வரத்து வந்துட்டு போறா? ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுனது தப்பா? அம்மா எது செஞ்சாலும் அவளுக்கு பயந்து பயந்து தான் பண்ணணுமோ? எவ்வளே எம்பிட்டு நேரம் ஆகுது இன்னும் வரக்கானோ? பேசிக்கிட்டு இருக்கே நான் வந்துருந்தேன். 2 வார்த்தை பேச கூட விட மாட்டாலோ, அதுக்குள்ள புழு புழுன்னு கூப்பிடுதா. வாரம் தான் சொல்லிட்டோம்ல. எவ்வளே இன்னுமா ஊக்க எடுத்துக்கிட்டு இருக்க? தேடிக்கிட்டு இருக்கே நான் கொண்டாரேன். பாரு உங்க ஆத்தாக்கறி எப்படி புழு புழுன்னு அரிக்கான்னு பாரு. என்னமோ புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்படியே விட வேண்டியதானே? நீதான் போய் ஊக்க குடுத்துட்டு வந்து பேச சின்ன பொண்ணு. அவளும் மாறி மாறி கத்திக்கிட்டே கிடக்கல்ல. அவ கத்திட்டா நான் பயந்துருமோ? எவ்வளோ எடுத்துட்டு வரையா? திரும்ப நான் வீட்டுக்குள்ள வரட்டா? என்ன ஒடியான் தம்பி வந்து பேசிக்கிட்டேன் உங்ககிட்ட. கடவுளே, இந்த மாமியா மரும சண்டை என்னைக்கு தான் தீருமோ? ஒவ்வொரு நேரமும் கத்தியில நடக்க மாதிரியே இருக்கு என் பொழப்பு. எத்தே மெதுவா எடுங்கத்தே. யோ நீ அங்கிட்டு போ, எனக்கு எடுக்க தெரியும். உங்களுக்கு எடுக்க தெரியும் தே. உங்களுக்கு கண்ணு பத்த மாட்டுக்கு, கையெல்லாம் நடுங்குது பத்தியலா. அதான் முள்ளு இருக்க இடத்த விட்டுட்டு வேற எங்கேயும் குத்தி கிழிச்சிட கூடாதுல, அதுக்கு தான் சொன்னேன். உன்னைய விட எனக்கு அவ மேல அக்கறை நிறையவே இருக்கு. நான் பாத்துக்கிடுவேன், நீ மூடிட்டு நில்லு. நீ புழு புழுன்னு பேசாம இருந்தாலும் என் வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஒரு வேலை செய்யும் போதுதான் துணம்பா. அம்மா பாத்துத்தே. சாரி தே, நீங்க உள்ள வரைக்கும் குத்துதேலா பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கு, அதான் சொன்னேன். சத்தம் கட்டாம நிக்கதா இருந்தா நில்லு. அதை விட்டுட்டு இடஞ்சல் படுத்திக்கிட்டே இருந்தா கண்ணை குத்தி விட்டுறேன் பத்துக்கோ ஊக்க வச்சு. ஒரு படியா சாலமிக்கிட்டே கிடக்கா கிட்ட நின்னுக்கிட்டு. குளிப்படுத்த கிளவி ஒரு ஆத்தாமைக்கு எப்பா எம்மான்னு சொன்னா உடனே என்ன வரத்து வரான்னு பாரு. அந்த அத்தை காலில் குத்துன முள்ளி இவ துண்டையில குத்திருக்கணும், இல்லன்னா காலையாவது குத்திருக்கணும். எங்க இவ தான் பார்த்து பதனமா கட்டையை கருப்பட்டியா பியானிக்கலாம் நடக்கா. எங்கன கூடி குத்த நான் பாரு முள்ளு வந்துட்டு பாரு. இவ்வளவு நெடுவத்துக்கு உள்ள குத்தி இருந்திருக்கு. முள்ளு வந்துட்டா இன்னும் பேர்வாதி உள்ள இருக்கான்னு பாருங்க தே. இனிலாம் உள்ள ஒண்ணும் இல்ல. ரத்தம் வந்துட்டுன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஏப்பா என்ன செய்ய போறோமோன்னு நினைச்சோம்க்கா. இனி நான் என்ன சொல்றேன், எங்கேயும் போவாத. சிட்ட பாய வரைச்சுங்கனே பாடு. காலில் ஒரு துணியை கட்டிக்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போவா சரியா? சரிக்கா. என்ன எல்லாரும் நீதியா? வா இசைக்குமா வாக்கா. வாங்க தே உட்காருங்க. வாரமாலோ. ஏன் காலை ஒரு மாதிரி வச்சிருக்க வெள்ளத்தாயி? அது ஒண்ணும் இல்லக்கா, காலையில கிட்ட வரையில ஒரு ஓரமா தான் நடந்து வந்தேன் பார்த்துக்கோ. எப்படி முள்ளு குத்திச்சுனே தெரியல, உள்ள வரைக்கும் புரிட்டு. ஏத்தா எடுத்துட்டியா வீங்கிறாம? இப்பதான்க்கா மரிமக்கா எடுத்து விட்டா. லேசா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அதான் அப்படி வச்சிருக்கேன். பார்த்து வர்றாம்ல. ஓரமா தம்க்கா வந்து எப்படி குத்திச்சுனே தெரியல, சரட்டுன்னு குத்திட்டு பார்த்துக்கோ. சரி இன்னைக்கு படணும்னு விதிச்சிருக்கு, பட்டாச்சு. சரி இதோடையாவது போச்சே. ஆமா எசைக்குமா, நீ ஒரு வாரமா ஊர்ல ஆளே காங்கலையா? ஊரு பெருந்தியோ? ஆமாக்கா, என் மாவா வீட்டு தான் பெருந்தேன். அவ வீட்டுல வெள்ளை அடிச்சாவோ, அதான் போய் கூட மாட வேலையை பார்ப்போமேனு போனேன். இப்பவுமே எதுக்கிட்டே வெள்ளை அடிக்காவோ? பொங்கலுக்கு இன்னும் மாசம் கிடக்க. அதையாங்கக்கா, அது ஒரு பெரிய கதை. வீட்டுல ஏத்தாக்குல கொஞ்சம் இடம் கிடக்குன்னு வீட்டை கட்டினாவோ, அது 2-3 வருஷமா இழுத்துருது வீடு கட்ட வேலை. அந்த அன்னைக்கு வீடு கட்டுமான வேலை இருக்கும்போது வெள்ளை அடிச்சோம்னா மறுபடி தூசி ஆகும்னு ஒண்ணுமே செய்யாம 3 வருஷமா வெள்ளை அடிக்காமலே போட்டுருந்துருக்காவோ. இப்பதான் பால் காய்ச்சி வச்சா. சரி அந்த அன்னைக்குல தான் பால் காய்ச்சி வைக்க முன்ன இந்த வீட்டையும் வெளியே அடிச்சுட்டு அதுக்கடுத்து அதுல பால் காய்ச்சி வைப்போமேனு வச்சுது. அதுக்கு தான் ஒரு வாரமா போய் பாடு பார்த்துட்டு வாரேன். ஏன் தே உன் மாமியார் ஒண்ணுமே செய்யலையா? அவ செஞ்சு கிழிச்சா அந்த அன்னைக்கு இருந்தே கெடுக்காக்கா. வெள்ளையடிக்க வீட்டுல வேலை எம்பிட்டுக்கான கிடக்கும். அதை பார்க்கறது விட்டுட்டு அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு தான் அலையுதா. மவங்கான இருக்கையில மட்டும் வேலை பார்க்கறக்கா அங்கிட்டு ஒரு ஆக்சனை போட்டுருதா. மற்றபடி ஒரு வேலை பார்க்க கிடையாது. நானும் என் பிள்ளையும் தான் தண்ணிக்குள்ள கிடந்து மாஞ்சிருக்கோம். அப்படியா எமதி வீட்டு வேலைக்கு தான் எத்தனை பேர் வருவாவோ. அழகா ஒரு 500 ரூபாய் கொடுத்தா தங்கமா கழுவி கொடுத்துருவாள்வல. அப்படித்தாக்கா என் பிள்ளை சொன்னா, வேண்டாம் அம்மாவுக்கும் வயசாகுது, எனக்கு இவ்வளோங்கான வேலையில பார்க்க முடியாது, அடுத்து பால் காய்ச்சி வீட்டுக்கு வேற வேலை பார்க்கணும், இதையும் பார்த்து அதையும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு தான் என் பிள்ளை வேலைக்கு ஒரு ஆள் வைப்போன்னு சொன்னது. மருமனும் சரி நறுபத்துக்கோ. ஊடையில கிடக்க மாமியா பேதிலேருவா அதெல்லாம் ஒருத்தையும் வைக்கக்கூடாது. 500 ரூபா கொடுத்து ஆளை வைக்கலவளே அங்கே இருக்கு. ஏன் இருக்கோ வேலை பார்த்தானே அப்படி இப்படின்னுட்டா. அதான் பாதம் பிடிச்சவா. ஏன் ஒரு 500 ரூபா கொடுத்து ஆளை வச்சா என்ன, கழுவி போட்டு போயிடுவா. அதுக்கடுத்து நம்ம அடுக்கி வைக்கிறதுலாம் நம்ம தான் அடுக்கி வைக்கணும். சரி கழுவுறதுக்காவது ஒரு ஆள் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்ல. அந்த கெட்டெண்ணம் பிடிச்சவா அதை செய்ய விட மாட்டேன்ட்டா. வேலை பார்த்தே என் பிள்ளைக்கு எனக்கும் கூணும் குறுக்கும் போச்சு. மேற்கொண்டு நடிப்பை பார்த்துட்டியோ மாவன் முன்னாடி கால் வலிக்கு கை வலிக்கு மேல் வலிக்குன்னு ஒரே நடிப்பு நடிச்சு கொண்டாடுதா. ஏன் அவளுக்கு என்ன கை கால் நோவுது? பாடு பக்கப்புறம் நீங்களாம் வைக்கிய. அதான் எனக்கும் மனசே ஆரமாட்டுக்குக்கா, கடுப்பா வருது. அவ்வளவு வேலையும் நானும் என் பிள்ளையும் தான் பார்த்துருக்கோம். அவன் சும்மாவே தான் இருந்திருக்கா. இருந்துகிட்டு அவங்கிட்ட அங்கன வலிக்கு இங்கன வலிக்கு ஒரே வேலை. எனக்கு அவ்வளவு வேலை பார்த்து கை வலிக்கு, அவ்வளவு வேலை பார்த்து கால் வலிக்கு அப்படின்னு நடிக்கா. வேலைங்காதவா. உன் மருமனுக்கு தெரியுதா அவன் நடிக்காங்கிறது? இல்லாட்டா அவரும் நம்புதாரா?
அவருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அம்மாக்காரையும் விட்டு கொடுக்காத மாதிரி பேசுவாரு. என் பிள்ளையும் நானும் பாடு பார்க்கன்னு தெரியும், ஆத்தாக்காரி அங்கிட்டுக்கிட்டு மினிக்கிட்டு ஓடுறதும் தெரியும். தெரிஞ்சாலும் அம்மையை விட்டு கொடுக்காம பேசுவாரு. அதுக்கு தான் என் மாவா சொல்லுவா, என்கிட்ட உங்க அம்மையை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு பேசல, அது மாதிரி என்னையும் உங்க அம்மா கிட்ட விட்டு கொடுக்காம இருங்களேன் அப்படின்பா. அதை கேட்க மாட்டாரு. அது எப்படி செய்வான்? நம்ம பிள்ளைனா அடுத்தவா, அவன் ஆத்தாக்காரினா அவளை பெத்தவல்ல, உடனே அவ தான் பெருசா போயிடும் அவனுக்கு. ஆத்தாக்காரி ஒரு நடிப்பு நடிச்சு ஆக்ஷனை போடவும் அந்த அன்னைக்கு ஆத்தாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுதாருன்னு. ஆமா பாத்துக்கோ. ஏத்தே நிறைய வீட்டுல அப்படிதான் நடக்கு. யோ யாரோட சொல்லுதே? உங்களை சொல்லலத்தே, நீங்க எவ்வளவு நல்ல பொம்பளைன்னு எல்லாருக்குமே தெரியுமே, நான் பொதுவா சொன்னேன். உங்ககிட்ட பேர பேசிக்கிட்டேன். சரி உள்ள போய் எசைக்கமாத்த உட்கார்றதுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு போ. எத்தே என்னதான் 2 சேர் கிடக்கல, உட்கார சொல்ல நீதானே? யா அது சின்ன சேரா இருக்கு, நல்ல பெரிய சேரா உனக்கிட்டு போ. சொன்னதை செய். சரி தே. கேப்பு கிடைச்சா போதும், எப்படா என்னை ஏதாவது பேசலாம்னே தெரியவா. பரவியா எசைக்கம்மா, நீ இந்த லட்சுமிட்ட கேட்க சொல்லியிருந்தல்ல, அவன் பேத்தியா அவன் அவனுக்கு கெட்டுவோமான்னு. ஆமாக்கா, அது உங்ககிட்ட கேட்கனே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ ஒன்னும் சொல்லவே காணும். கேட்டியா கேட்கலையா? சின்ன பொண்ணு நிக்கால இருந்தா எனக்கு உங்ககிட்ட அதை பத்தி கேட்க கூச்சமா இருந்தது. அவன் நின்று அந்த பேச்சு பேச முடியாதுன்னு அவளை உள்ள போய் சொல்லியிருக்கேன். நான் அவட்ட அன்னைக்கு கேட்டேன் லட்சுமிட்ட. என்ன சொன்னா? அவன் என்ன சொல்லுவா, எனக்கு விருப்பம் தான், ஆனா எசைக்கம்மா சித்திட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க, ஏன்னா என் வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியும்ல, ஒரு தடவைக்கு 2 தடவை அவளை யோசிச்சுக்கிட சொல்லுங்க அப்படின்னா. நீ நான் சொன்னோம்னா கேட்ட? இல்ல நானா தான் கேட்க மாதிரி கேட்டேன். எனக்கு இப்படி தோணுது லட்சுமி, நீ என்ன சொல்லுதுன்னு தான் கேட்டேன். அதுதான் அவளும் சொன்னா எனக்கு சரிதான் சித்தி, அந்த சித்தி சரின்னு சொன்னவனா முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு இருக்கா. அப்படியா? அப்ப இன்னைக்கே நாளை நல்ல நாளா இருக்கு, பொண்ணு பார்க்க வர சொல்லேன். இன்னைக்கேவா? சொல்லுக்கா. இப்ப பொண்ணு பார்க்க வந்தான்னு வையேன், ஊடையில ஆடி 1 மாசம் கிடக்கு, அதை தாண்டிதான் நம்ம கல்யாணம் வைக்க முடியும். ஆவணியில கல்யாணம் வச்சுட்டோம்னு வையேன், புரட்டாசில அவளுக்கு வயசு பிறகு 22 வயசு பிறந்துடும். ரெட்டப்படையில வைக்க கூடாது பத்தியா, ஆவணியில வச்சுட்டோம்னா 21 வயசுல கல்யாணம் வச்ச மாதிரி ஆயிருமா. அதான் இன்னைக்குன்னா பொண்ணு பார்க்க வர சொல்ல, எனக்கு எப்படா அவளை நல்லபடியா அங்க கட்டி கொடுப்போம்னு இருக்கு. ஒவ்வொரு ஆளா பொண்ணு கேட்காவுக்கா, ஆனா இடம் சரியில்லை. இந்த நல்ல இடத்துல நம்ம கட்டி கொடுத்துருவோமேன்னு இருக்கு. பார்த்தா குறைக்க அவ வேற எங்கேயும் போய் பொண்ணு பார்த்து கட்டிடக்கூடாதுன்னு வேற பயமா இருக்கு. இப்போ உடனே போய் சொன்னா என்ன நினைப்பாலாட்டி, என்ன சொல்லன்னு தெரியலையே. உன் மருமகிட்ட தான் போன் நம்பர் இருக்குனாக்கா, அவளுக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லி என்ன ஏதுன்னு பேசேன். அப்படி செஞ்சிருமா? நீ சொல்லி எசைக்கம்மா சித்திட்ட பேசினேன், அவ சரின்ட்டா, பொண்ணு பார்க்க வேணா இப்ப நல்லா இருக்கு, போய் பாப்போமான்னு கேளுன்னு. சரிட்டி. என்ன சித்தியா எல்லாரும் என்னதியா? ஏக்கா லட்சுமி தான் வரா, பேச்ச ஆரம்பி. ஏட்டி இப்பவுமே பேசிடுவா. பேசியிருக்கா, நாங்க 2 பேரும் இருக்கையிலே பேசிடு, அதுவும் நல்லது தானே. சரி. என்ன சித்தி ஒரு வாரமா ஆளைய காணும், மேகலா விட்டு போயிட்டேன்னு சொன்னாவோ, ஊரு போயிட்டு வந்தாச்சா? ஆமாம்மா, நேற்று காலையில தான் வந்தேன். சரி எல்லாரும் சோமா இருக்காவளா? நல்லா இருக்காவோ. மாரியம்மா சித்தி அன்னைக்கு வெத்தலை கொண்டு வான்னு சொன்னாவோ, அதான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு வேணுமா சித்தி? எண்ணம்பல்லவோ நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், இன்னொரு நாள் வேணாத்தா என்ன? சரி சித்தி. இந்தாங்க சித்தி வெத்தலை. கொண்டாமலோ. சின்ன பொண்ணு இன்னைக்குதான் அவன் இங்கதான் நின்னா, சேர் கொண்டு வா எசைக்கம்மா சித்தி உட்காரதுக்கு அப்படின்னு. போனவ அப்படியே உள்ள ஐக்கியமாயிட்டா போல. வீட்டுக்குள்ள போன உடனே போனை தூக்கிப்பா, அந்த அன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு அங்கே உட்காந்துருப்பா. நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்ய வேண்டியது. சரி நான் வாரேன் சித்தி, வேலை கிடக்கு. போறியோ? அந்த ஒரு விஷயம் பேசணுமே. சொல்லுங்க சித்தி, என்னன்னு? உங்க 2 பேரையுமே பக்கத்துலேயே வச்சு பேசிடுறதும் நல்லதுதான். அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பத்தியா, எசைக்கம்மா பேத்திய வேணா நம்ம பேரனுக்கு கெட்டவுமான்னு கேட்டேன், நீயும் சரின்னு சொன்னல. ஆமா சித்தி சொன்னேன். இப்ப எதுக்கு இந்த சித்தி எசைக்கம்மா சித்தியை வச்சுக்கிட்டே எப்படி கேட்காவோ? அவ பசக்குன்னு முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிருமே. ஏன் லட்சுமி? சொல்லுங்க சித்தி. எசைக்கம்மா சித்திக்கு விருப்பம் இருந்தா பாத்துக்கிடலாம்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அதை பத்தி தான் இப்ப எசைக்கம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்த லட்சுமி. அவளும் சரின்னு சொல்லிட்டா, அன்னைக்கே பொண்ணு பார்க்க போமான்னு கேட்கா. அதான் நான் சொன்னேன் லட்சுமிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிட்டோம்னே நீயே வந்துட்ட. நீங்க 2 பேருமே நேரடியா ஒரு வார்த்தை பேசிக்கிடுங்களேன். சரி சித்தி இப்படி நம்ம முடிவெடுப்போம் நான் நினைக்கவே இல்லை. உங்க பேத்தியெல்லாம் என் மருமலா வருவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு தற்செயலாதான் மாரியம்மா சித்தி சொன்னாவோ. சரி எசைக்கம்மா சித்தி சரின்னு சொன்னா பாப்போம், அவளும் என்னத்து சொல்ல போறாவோன்னு நினைச்சேன். நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் லட்சுமி, உன் வீட்டுக்கு வர என் பேத்தி கொடுத்து வச்சிருக்கணுமே. இல்ல சித்தி, உங்களுக்கு என் வீட்டு நிலைமை தெரியும். வீடு வாசல்லாம் ஒண்ணு கெட்டாம தான் இருக்கு. மவனுக்கு கல்யாணம் முடிச்சாலும் ஏதாவது ஒத்திக்கு தான் வீடு பார்த்து வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதான் உங்க தம்பி வீட்டுல நல்லா வசதியா வளர்ந்த பிள்ளை, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிபட்டு வருமானலாம் யோசிச்சிருக்கேன். சே அதெல்லாம் கஷ்ட நஷ்டமா சொல்லிதான் வளர்த்துருக்காவோ லட்சுமி. என் பேத்திக்காரி உன் வீட்டுக்கு வந்தாலும் உன் வீட்டுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிடுவா. அதை பத்திலாம் வருத்தப்படாது. என்னைய பொறுத்தளவுல ஒரு நல்ல குணமுள்ள இடத்துக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. அதான் அக்கா கேட்கவும் சரின்னு சொல்லிட்டேன். உனக்கு முழு விருப்பம் தானம்மா? எனக்கு முழு சம்மதம் தான். என் அவங்கிட்ட வேணா ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுதேன். பேர என்ன சொல்ல போறான்? அவன் தான் நீ குளிச்ச கோட்டை தாண்ட மாட்டானே. அதுக்கு தான் சித்தி அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு கேட்கன்னு நினைக்கேன். நம்ம பிள்ளை நம்ம கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு, அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் முடிச்சு வைக்கணும் பார்த்தீங்களா. அதான் அவங்கிட்ட கேட்டுட்டு வேணா முடிவு எடுப்பான்னு பாக்கேன். லட்சுமிக்கா வாங்க, என்ன முடிவு எடுக்க போறேன் அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கியா? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நம்ம கிருஷ்ணா இருக்காமல, அவனுக்கு எசைக்கம்மா சித்தி பேத்தியை கட்டுவோமோன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் பொண்ணு பார்க்க போமா வேண்டாமான்னு நம்ம அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா கிருஷ்ணாக்கு கல்யாணம் வந்துட்டே? ஆமா. ஏ லட்சுமி, அப்ப நான் சொல்ல கேளு. இப்பவுமே போய் பேர பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு பேச பாரு. பேர பிள்ளை சரின்னு சொல்லிட்டா அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே போய் பொண்ணு பார்த்து வந்துட வேண்டியதானே.
ஆ சரி சித்தி, நான் இப்போ போய் என் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். பேசிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் போக முடிஞ்சா பொண்ணு பார்க்க போவோம், அப்படிலாட்டா நாளைக்கு போவோம். நாளைக்கு நல்ல நாளாக தான் இருக்கு. ஏம்னா ஒரே நாளில் எல்லாம் முடியுமாங்க தெரியாதுல்ல. அதை பத்திலாம் நீங்க கவலையப்படாதீங்க லட்சுமிக்கா. கிருஷ்ணா மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொல்லட்டும். நானே வேணாம் திருதேன், நானே ஆள்வெல்லாம் வர சொல்லிதேன். ஜம்முன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். நான் இருக்கையில ஏன் பயப்படுதிய? ஆமாம்மா, இவளை நம்பி தான் பொறுப்பை கொடுக்கணும். அந்த அன்னைக்கு எப்படி விளங்கிரும்? ஏன் எப்படி சொல்லுதிய? பிறகு நீ ரொம்ப பொறுப்புள்ளவளோ? உங்ககிட்ட ஒரு சேர் எடுத்துட்டு வான்னு சொல்லி நேரம் என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இப்பவும் வெறும் கையும் வீசின கைமா தான் வந்து நிக்க. உன்னைய நம்பி கல்யாண பொறுப்பு கொடுக்கவா? சேரையே காங்கல, வீட்டுல 2 சேர் ஒண்ணு போல கிடந்தது, ஒரு பக்கமும் சேர காங்கல. வீட்டுக்குள்ளதான் கிடக்கு. நான் வீடு பூரா தேடியாச்சு, ஒரு பக்கமும் இல்ல. நீங்க தான் இங்கே ஒளிச்சு வச்சுட்டு இல்ல இல்லங்கிய. அப்படியா? நேத்து முந்தானத்து துணி துவச்சல, அந்த துணியை மடிச்சு வச்சியா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அவ்வளவுக்கான துணியை மழை போல அந்த சேர்ல தானே போட்டு வச்சிருக்க. புழக்காத போ, துணிமணிகளை பூரா மடிச்சு வை. ஒரு ஆள் வந்தா உட்கார்றது கூட சேர் இல்ல. உட்கார்றதுக்கு சேர் வாங்கி போட்டா எப்ப பார்த்தாலும் துணிமணிகளை பூரா அதிலேயே போட வேண்டியது. காஞ்ச துணியில எடுத்தமா கையோட மடிச்சு வச்சமாங்க கூறு கிடையாது. இவெல்லாம் வந்துட்டா கல்யாண பேச்சு பேசக்கு. லட்சுமி, நீ போய் உடனே பேர பிள்ளைகிட்ட பேசி என்ன ஏதுன்னு சொல்லு. என்ன? சரி சித்தி, நான் போய் பேசுறேன். வார என்ன சித்தி? சரி மலோ. சரிக்கா, அப்ப நானும் வீட்டுக்கு போய் ஒரு போன் போட்டு என் அவகிட்ட பேத்திக்கிட்ட என் தம்பிக்காரன்ட்ட என்ன ஏதுன்னு சொல்லுதேன். இன்னைக்கே பொண்ணு பார்க்க வந்தாலும் வீட்டெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி வைக்கணும் பத்தியா? சரிட்டி, போய் என்ன ஏதுன்னு பாரு. எதா இருந்தாலும் போன் அடி. என்ன? சரிக்கா, வாரேன். சரிக்கா, நானும் அப்படியே மெல்ல வீட்டுக்கு போறேன். ஏமாட்டி இங்க செத்த பாடி பிறகு போ. காலில் ரத்தம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பாரு. காலை லேச அப்படியே தூக்கியே தான் வைக்கணும். ஊனுனா ரத்தமா வந்துடும் பிறகு. அதுக்கு இல்லக்கா, மெல்ல நடந்துருதானே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவளை பாய விரிச்சு போட சொல்ல. செத்த படுத்து தெரிஞ்சு போ. இப்ப வீட்டுல போய் என்ன செய்ய போற? கோமதி தான் எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாளே. இரு பேசாம. இவள என்ன வாய் ஒரு படியா குவாணிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நிக்க? எனக்கு ஆசை அப்படி நிக்கணும்னு. சரி, என்ன நீ நின்னுட்டு போ. போய் பாய விரிச்சு 2 தலைவணியை போடு. நானும் வெள்ளத்தை எத்தையும் செத்த குறுக்க சேர்க்கணும். காலையில 5 மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன். செத்த தூங்கணும். அவளும் கால் வலியோட இருக்கா. போய் பாய விரிச்சு போடு போ. போறேன். ஏக்கா, அந்த பிள்ளை தான் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் கட்டா பாக்கும்லக்கா. ஒரு ஆள்வல் வந்து நிக்கல, துணியை மடிக்காம போட்டுக்க வச்சிருக்கேன்னு சொல்லுது. அந்த பிள்ளை என்ன நினைக்கும் பாவம்? என்ன சொன்னாலும் செய்யத்தான் செய்வா. ஒரு அன்பாதான் சொல்லி பாரு. ஆறாம அமைதியா பேச வேண்டியதானே. அதிகாரமாவே பேசுதா. இதான் உனக்கும் அவளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. யாரு இவகிட்ட அன்பா பேசவா? சும்மா கிடட்டி. அவகிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும். இவகிட்ட எல்லாம் கொஞ்சம் அன்பா பல்ல காட்டி பேசிட்டனும் என்னை இழிச்சவாயாக்கி தெருல கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருவா. இல்லத்தாயத்தே, உங்களுக்கு பாய வச்சு தலைவணி போட்டு வந்து படுங்கத்தே. சரி மேலோ. யோ, எனக்கும் தலைவணி எடுத்து போட்டியா? ஏன் தே, உங்களுக்கும் காலில் என்ன முள்ளா குத்தி இருக்கு? நீங்களே தலைவணி எடுத்து போட்டு கட்டையை சாத்துங்க. அப்படி இல்லாட்டா நட்டமாவே இருங்க. எனக்கு கொஞ்சம் கடை போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வரேன். திமுரு பிடிச்சவா. இவட்ட போய் அன்பா இருன்னு சொல்லிட்டி எவ்வளவு கொழுப்புல பேசிட்டு போறா பத்தியா? நீ பேச பேச்சு தக்கனதானாக்கா அவளும் நடந்துக்கிடுவா. சரி, உங்க பிரச்சனை இன்னைக்குள்ள தீர போறது இல்ல. வா, உள்ள போய் படுப்போம் செத்த. என் பிள்ளைக்கும் கல்யாண நேரம் வந்துட்டு எழுப்பி பேச்ச ஆரம்பிப்போம். கிருஷ்ணா, ஐயா கிருஷ்ணா. என்னம்மா? இல்ல எந்திரியே, நேரம் ஆயிட்டுல. மணி 9:30 மணி ஆகுது. கொஞ்ச நேரம் தூங்குதம்மா. செகண்ட் ஷிஃப்ட் தானே வேலைக்கு போகணும். நீ இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், பொண்ணு பார்க்க போவோம் வா. என்னது, பொண்ணு பார்க்க போறோமா? ஆமா மக்களே. என்னம்மா திடீர்னு சொல்லியா? நல்ல விஷயம் தான். திடீர்னு நடக்கும். உனக்கு நேரம் அமைஞ்சு வந்துட்டு கல்யாணத்துக்கு. என்னம்மா சொல்லுத? இங்க இருந்தோ வந்த உடனே பொண்ணு பார்க்க போவோங்க, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்ட? ஏன்ல, நீ தானே என்ன கல்யாண பொறுப்பெல்லாம் பாத்துக்கோன்னு சொன்னேன். சொன்னேன். அதுக்காண்டி ஒண்ணுமே புரியாம தலையும் புரியாம வாழும் புரியாம என்ன செய்ய? என்னது புரியல? பொண்ணு யாருன்னு தெரியாம குழப்பமா இருக்கோ? பொண்ணு மட்டும் காரணம் இல்ல. சரி, நீ சொல்ல, யாரு என்னன்னு சொல்ல. பாத்தியா எம்மா, நீயே பொண்ணு பாரு, நான் தாலி கட்டுதம்னு சொல்லிட்டு கடைசி பொண்ணு யாரு எவருன்னு கேட்டுட்டு தான் நீ எல்லா வேலையும் செய்வேன்னப்பா. எம்மா சரி போ, நீ ஒண்ணு சொல்லண்டா, விடு. சொல்லுத மக்களே, உன்கிட்ட சொல்லி உனக்கு சம்மதம்னா தான் எதுனாலும் செய்வேன். அம்மா, இந்த எசைக்கு மச்சி இங்க வரும்ல, ஆமா, அவ பேத்தியத்தான் உனக்கு கட்டி வைக்கலாம்னு பேசியிருக்கோம். நான் இது வரைக்கும் அந்த பிள்ளையெல்லாம் பாத்துருக்கேனாமா? பாத்திருப்ப, ஆனா பேரு எதுவும் தெரிஞ்சிருக்காது உனக்கு. அத உன் ஆச்சி வீட்டுக்கு லீவுக்கெல்லாம் வரும், இங்க எல்லாம் விளாண்டுட்டு கிடக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்திருப்ப, இப்ப பாத்திருக்க வாய்ப்பு இல்ல பத்தியா? சரி, அதான் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலமா போய் இங்க பக்கத்து ஊர் தான் ஒரு 8 பேர் பொண்ணு பார்த்துட்டு வந்துருமா. உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மேப்படி பேசுவோம். ஏம்மா, எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி ஆகணுமாம்மா? என்னல பேசியா, வயசு போய்கிட்டு இருக்குல்ல. இந்த காலத்துல அந்தந்த நேரத்துக்கு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் முடிக்கதே பெரிய விஷயமா இருக்கு. நீ வேண்டாம்ட்டு கிடக்க. நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு எங்க பொண்ணு அமைதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு அந்த எசகமாச்சி வீட்டுல அவ பேத்தியை தாரம்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல கல்யாணம் வேணுமான்னு கேட்க. அதுக்கு இல்லம்மா, தங்கச்சி எல்லாம் இருக்கா. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிடலாம். ஏன்னா உனக்கு கூர் இருக்கா? அவ இப்பதான் பள்ளியிடம் படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் காலேஜ் எல்லாம் போனவங்க எல்லாம் முடிச்சு அவளுக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கவே 5-6 வருஷம் ஆயிரும். நீ அது வரைக்கும் இப்படியே இருக்க போற. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு உனக்கு முடிக்கணும்னா 40 வயசுல தான் முடிக்கணும். அதுக்கு இல்லம்மா, நம்ம ஒரு வீடு வாச கூட இன்னும் கெட்டல. மேற்கொண்டு தங்கச்சிக்கு நகை நட்டு ஒன்றும் சேர்க்கல. எல்லாம் சேர்த்துட்டு அது கல்யாணம் பண்ணலாம்ல. இப்ப கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா அதுக்குண்டான செலவுக்கே 2-3 வருஷம் கடன் அடைக்க போயிரும்.
பிறகு தங்கச்சியே பார்க்கணும்லாமா? அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவார் கிருஷ்ணா. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் மேலே வந்துட்டோம். இது வரைக்கும் கை கொடுத்து காப்பாத்தின கடவுளுக்கு அதுக்கு மேலேயும் கூட்டு போக தெரியாதா? காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்பா. அந்தந்த நேரத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கட்டா அடுத்து அமையாம போயிட்டுனா என்ன செய்ய? உனக்கும் காலகாலத்துல கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அடுத்து தங்கச்சி வாழ்க்கையை பார்க்கலாம்ல. தங்கச்சின்னு நினைச்சிட்டாமா எனக்கு கவலையாவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நல்லபடியா எல்லாம் நடக்கும். இந்த ஆச்சியும் நல்ல குணம், அந்த பிள்ளையும் நல்லா பேச என்கிட்ட. கடவுளேன்னு உனக்கு நல்லபடியா கல்யாணம் முடியட்டும்னு நினைச்சுக்கோ. வேண்டாம் அப்படி இப்படின்னு எதுவும் தடங்கள் வார்த்தை இன்னொரு தடவை பேசாத என்னப்பா. சரிம்மா. சரி இன்னைக்கு சாயங்காலமே பொண்ணு பார்க்க போயிருவோமா எப்படி? இல்லம்மா, எடுத்தோம் கவுத்தோம் நம்ம 2 பேரும் மட்டுமே முடிவெடுத்துட முடியாதுல்ல. அப்பா வயலுக்கு போயிருக்காவோ, தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருக்கா. 2 பேரும் சாயங்காலம் தான் வருவாவோ. வந்ததுக்கு அப்புறம் நைட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு அப்பாவுக்கெல்லாம் சம்மதம்னு சொல்லிட்டாவோ அப்படின்னா நாளைக்கு சாயங்காலமா வேணா பொண்ணு பார்க்க போற பத்தி யோசிப்போம். உங்க ஐயா சம்மதம்லாம் அங்க பெரிய முக்கியம் கிடையாது. அவர் அவுக்க போறாரா முடிய போறாரா அவர் கதையை அவர் பார்த்துட்டு கிடப்பாரு. சொல்ல வேண்டியதை சொல்லு. பொண்ணு பார்க்க வந்தா வராரு, இல்லாட்டா கிடக்காரு. அவரெல்லாம் ரொம்ப தாங்கிட்டு கிடக்காது என்ன, நேரத்துக்கு வீம்பு பிடிப்பாரு. அப்படி பேசாதம்மா, எனக்கு எல்லாமே அப்பா தானே முன்னு நின்று பார்க்கணும். ஆமா அவர் நின்று செஞ்சாரு. சரி அப்ப சாயங்காலம் ஒரு 2 வாட்டியும் பேசிட்டு நாளைக்கு சாயங்காலமே பொண்ணு பார்க்க போவோம் சரியா? சரிம்மா. இம்மா எனக்கு கல்யாணம்னாலே பயமா இருக்குமா. இல்ல என்னத்த பயந்துட்டு கிடக்க, நீ நான் சின்ன பயலா பாரு. உன் வயசு தான் சிவா பயலுக்கு. அண்ணா கல்யாணம் முடிச்சு நல்லா தானே இருக்கான், ஒன்னும் பயப்படாத. போ போய் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு வா. இட்லி அவிச்சு வச்சிருக்கேன் எடுத்து வைக்கேன். எதுக்கு தான் பயந்துட்டு கிடப்பானா? இவனை போல பயல்வெல்லாம் கையில பிள்ளையோட அலைதானுவோ. இவன் இன்னும் பயந்துட்டு கிடக்கான். கடவுளே, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா புதுசா ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்துடும். வார பிள்ளை எங்க அம்மாவையும் அப்பாவையும் தங்கச்சியும் புரிஞ்சு அமைதியான பிள்ளையா நடந்துக்கிடணும். யார் மனசையும் காயப்படுத்த மாதிரி பேசிடக்கூடாது. என் பயமே அதுதான். அம்மாக்கு இது சொன்னா புரியாது, மேற்கொண்டு ஏச வேற செய்வா. சரி நாளைக்கு போய் பார்ப்போம். பார்த்தாலே கொஞ்சம் தெரியும் எப்படிப்பட்ட பிள்ளைன்னு. பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். என்ன பார்வை, ஒரு பிள்ளை நம்ம கிட்ட பேசுறதை வச்சு அது மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதான் ஒரு நல்ல பையனுக்கு அழகு தெரியுமா? அதை விட்டுட்டு என்ன சொல்லுதுங்கிறதையே புரிஞ்சுக்கிடாம இப்படி டியூப்லைட் மாதிரி இருந்தா நான் என்ன செய்ய? இங்க நான் எந்நேரமும் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கானே தெரியல. ஏதாவது உங்க மனசுல இருக்க மாதிரி எனக்கு க்ளூ கிடைச்சாதானே தைரியமா உங்ககிட்ட வந்து பேச முடியும். இன்ன வரைக்கும் ஆச்சு, லவ்வோட ஒரு ஸ்மைல் கூட பண்ணது கிடையாது. நான் தான் எப்போ பார்த்தாலும் உங்க கூட பேசணும்னு கோட்டிக்காரி மாதிரி இப்படி போட்டா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்டனாலும் தைரியமா பேசக்கூடிய நான் என் மனசுல இருக்க லவ் உங்ககிட்ட சொல்லதுக்கு தைரியம் இல்லாம இருக்கேன். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தது, அதுக்கடுத்து பார்க்கவும் முடியல பேசவும் முடியல. உங்களை வந்து பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கால் பண்ணி பேசக்கூட நம்பர் இல்லை என்கிட்ட. இப்படி எத்தனை நாளைக்கு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க போறனோ தெரியல. இவ்வளவு பேசலாம், ஏதாவது பதில் சொல்லுங்க. கடவுளே, கூடிய சீக்கிரம் மண்டைக்கு வழி இல்லாம ஆயிடுவோம்னு நினைக்கேன். இந்த டியூப்லைட்டை லவ் பண்ணோம்ல, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். நம்ம லவ்வை சொல்லி அதுக்கு இது ஓகே சொல்லி அப்புறம் சக்சஸ் ஆகி காலம் பூரா சேர்ந்து வாழணும்னு ஆசை. நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே. உயிர் போகும் தவிர என்ன வேணும், வேற என்ன கேட்க தோணும். நெஞ்சு உன்னோடு வாழாம உன்னோடு சாயாதடா. அப்படி இல்ல சின்ன பொண்ணு, வயசாவது பத்தியா? அதான் அந்த புத்திய காட்டுறாவோ. இதெல்லாம் ஒரு பேச்சாக்கா? வயசாயிட்டுனா என்னனாலும் பேசலாமோ? 4 பேர் இருக்கையில என்னை எப்ப பார்த்தாலும் கொத்தி பேசியாக்கா. நானும் விடிஞ்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அங்கன எங்கன எட்டி பார்க்க முடியலாம். நாங்க வந்தே இப்ப 2 நாள் ஆகுது, இன்னைக்கு தானே வந்திருக்கேன். அப்படி வேலை பார்த்தும் ஒரு 4 ஆள் நிக்கல, துணியை மடிச்சு வைக்கலங்கா, அதை செய்யலங்கா இதை செய்யலங்கா. எனக்கு அப்படியே அம்மிக்கல தலையில போட்டு கொண்டுலாமான்னு வருது அவளை. சும்மா சின்ன பொண்ணு, பெரிய ஆளு பத்தியா? அப்படித்தான் இன்னும் 4 ஆவாவ, இன்னும் மோசமா தான் போவேன். நம்ம தான் போனா போகுதுன்னு விட்டு கொடுத்து போகணும். பேர் என்ன செய்ய? எல்லா மாமியாலும் அப்படியாக்கா இருக்காவோ? என் மாமியா மட்டும் தானே இப்படி இருக்கா? அந்த வெள்ளத்தை எத்தையலாம் காலை தொட்டு கும்பிடலாம்க்கா. அப்படி தங்கமான பொம்பளை மருமோல ஒரு வார்த்தை தப்பா சொல்லது அந்த அக்காவுக்கு அவ்வளவு வேலை பார்த்து கொடுக்க பாத்துக்கோங்க. அது கூட தானக்கா என் மாமியாலும் சேருதா. அந்த புத்தி பாதியாவது வரலாம்ல. எல்லா விரலும் ஒண்ணு போல இருக்கு சின்ன பொண்ணு. நம்ம ஒரு கையிலேயே எத்தனை விரல் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி மனுஷருக்கு வித்தியாசமா தான் இருப்பாவோ. அதையெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது. அது உங்களுக்கு எல்லாமாவது கொஞ்சம் விரலாவது இருக்கு, எனக்கு அதுவும் இல்லாம முழுக்கட்டின்னு இருக்கு. திருச்சிட்டியா இப்படி எந்நேரமும் சிரிச்ச மகமா இருக்க பாரு. மாமியார் சொன்னதுக்கெல்லாம் கவலைப்படுதா ஆளானி? எத்தனை நாளைக்கு தாங்க்கா நானும் அப்படி கவலைப்படாத மாதிரியே நடிக்குது. எனக்கும் என் மாமியா கறி பேச கட்டு சங்கடமா இருக்காதா? அதெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு. நீ யாரு? சின்ன பொண்ணு இல்ல, நீ எல்லாம் எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஆமா போங்க, ஊரோட இது ஒண்ணு சொல்லிருவிய. உண்மைதானே சின்ன பொண்ணு? யாரும் சங்கடத்துல இருந்தோம்னா வாங்கிட்ட 2 வார்த்தை பேசினா சிரிச்சிருவோ. நீயே பேர புலம்பலாமா? ஊர்ல இருக்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு நீ புலம்பிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்ன அக்கா என்ன பேசிட்டு இருக்கிய? காலையிலே சின்ன பொண்ணு அட்டனன்ஸ் போட்டா போல் இருக்கு. அது சும்மா கடைக்கு போனவா வந்து சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இது எனக்கா துணிமணி எல்லாம் தூக்கி வெளியில வச்சிருக்கிய? அதுவா சாண்டி, ஒரு 2-3 நாளா கெரியாவே இல்ல. கை காலெல்லாம் குத்தி குறைஞ்சிட்டு குறுக்கெல்லாம் நட்டமாவே உட்கார முடியல. படுத்தே தான் கிடந்திருக்கேன்.
இன்னைக்கு தான் கொஞ்சம் தவளையா இருந்தது. சரி துணியை துவைப்பேன்னு பார்த்தா ஒரு அம்பாரத்துக்கு சேர்ந்து கிடக்கு பார்த்துக்கோ. இதை என்னனையாவது துவைக்கணும். வாய்க்காலுக்காவது ஆத்துக்காவது போய் துவைச்சிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஐயே நான் நேற்று தான் ஆத்துக்கு போனேன், வந்திருக்கலாம்லக்கா. இல்லம்மா நேற்று எனக்கு தெரிய இல்லை. இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன். அவ அப்பா வர சொல்லி துவைச்சு வண்டியில கொடுத்துட்டோம்னா கொண்டு வந்துருவாங்க. அடுத்து நான் மெல்ல மெல்ல வந்துருவேன். சரி சரி. நாலுமடி கையில் என்னது? தக்காளி சட்னி வச்சு சின்ன பொண்ணு கொஞ்சம் மிஞ்சிட்டு, அதான் சரசக்கா வீட்லயாவது மாவு எப்போது இருக்குமே, அந்த சட்னி இருந்தா தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிட்டுக்கிடவுல அப்படின்னு கொண்டு வந்தேன். நம்ப முடியலையா? நாலுமடி அதெல்லாம் செய்தது? ஏன் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியோ? எல்லாம் கொடுப்பேன், எல்லாம் வாங்கிடுவேன். எல்லாம் வாங்கிடுவியே தெரியும். கொடுப்பங்கிறது புதுசாலாம் இருக்கு. சரசக்கா பாருங்கக்கா, நான் ஒண்ணுமே உங்களுக்கு தராத மாதிரி பேசியா? அவ சும்மா விளையாட்டுக்கு பேசியா சாண்டி? ஆமா விளையாட்டுக்குன்னு எல்லாரையும் பேசுவா. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா பொறுக்க மாட்டா. இந்தாங்கக்கா வாங்கிக்கோங்க. சபா காலையில இருந்து என்ன வேலை. இந்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு அவ அப்பா வேலைக்கு போன பிறகுதான் வீடே நல்லா இருக்கு. எப்படா எல்லாத்தையும் முடிச்சு அனுப்பி விடுவோம்னு இருக்குங்க. ஆமா அங்க மட்டும் என்னங்க ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை போட்டு நாரி நசங்குழந்துக்கிட்டு ஒரு வழியா கிளம்பிட்டாள்வோ. அதுலயும் என் கெட்ட நேரத்தை பாருங்கக்கா. நான் எப்பவுமே இந்த இட்லியை தான் அவிப்பேன் பார்த்துக்கோங்க. ஊத்தி வச்சோமா அது வாட்டுக்கு அவிஞ்சுக்கிட்டு இருந்ததா வேலை முடிஞ்சிடும். தோசையே எனக்கு ஆவாது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இட்லி அவிக்க துணி இல்லாம தோசை சுட்டுட்டு கிடந்தேன். துணியை கிழிக்கலாம்னு பார்த்தா ரேஷன் சேலையில பூரா வத்தல் காய போட்டேன். வேட்டியை பூரா இட்லி துணி கிழிச்சு ஓட்டையா இருக்கு. ஒரு வேட்டி கூட புது வேட்டியில பார்த்துக்கோங்க. அதான் அன்னைக்கு பேசும்போது உங்ககிட்ட ஒரு ரேஷன் கடை வேட்டி அப்படியே புதுசா இருக்குன்னு சொன்னீங்களா, அதை வேணா தரையிலக்கா எனக்கு. அதானே கேட்டேன். திடீர்னு எலி எதுக்கு 8 முளை வேட்டி கட்டுதுன்னு இப்பதானே தெரியுது. வேட்டியை பிடுங்கத்தானா? என்ன சின்ன பண்ணி சொல்லியா? நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியலையாக்கும். இத்தனோடு தக்காளி சட்னியை கொடுத்துட்டு நல்லா ஒரு புது வேட்டியை அமைக்கிட்டு போறதுக்கு வந்திருக்கியா? அப்படித்தானே? இது ஒரு நெடுமாடு. இது உட்கார்ந்துருக்க இடத்துல நம்ம ஒன்றும் பேசக்கு வழி கிடையாது. அப்படியே மண் கொடுத்த போட்டு உடச்சனக்கா உடச்சிருவா பிளான பூரா. பக்கத்து விட்டு பாத்திமா பிள்ளை ரேஷன் வேஷ்டி கொடுத்தா துட்டு தரணுது. நம்மகிட்ட அவசரத்துக்கு வேட்டி இல்லையா, இவட்ட வாங்கி அங்க கொடுத்துருவா என்கிட்டோன்னு பார்த்தா இவ வேற ஊடையில கிடந்து கெடுத்து விட்டுறா போலயே. என்ன நாலுமடி சத்தத்தையே காணும்? நீ என்னத்தையாவது கிளம்புவேன், அதுக்காண்டியில நான் பதில் சொல்ல முடியுமா? சரசக்கா உங்களுக்கு வேட்டி கொடுக்க விருப்பம் இருந்தா தாங்க, இல்லாட்டி வேண்டாம்க்க நீங்களே வச்சுக்கோங்க. இன்னொரு 5-6 மாசம் தானே புது வேட்டி தந்துருவாங்கல்ல, அதுல நான் கிழிச்சுக்கிட்டேன். சரி பரவாயில்ல சண்டி, ஒரு வேட்டினா தாரையும் எடுத்துட்டு போ. சரிக்கா, உங்க மனசு நல்ல மனசுதான். ஆனா பக்கத்துல இருக்கவளே அதை களைச்சு விடுதாள்வளே. இந்த நல்ல மனுஷங்க பியார் வாங்கறதுக்கு சரசக்கா நீ என்னத்தையெல்லாம் கொடுக்கணுமோ தெரியல. காலம் ஒரு போக்கில் நீ உடுத்திருக்க சேலையை உருவி தானே சொல்லலாம், கூட அதையும் கொடுத்துருவிய என்னக்கா? சும்மா இரு சின்ன பொண்ணு, ரேஷன் வேஷ்டி தான், நான் போனா போயிட்டு போது போ. அவளும் பாவம் இட்லி அவிக்க துணி இல்லாம திண்டாடுவாள்ல, வச்சுக்கிட்டும். எனக்கு இப்பக்குள்ள வேட்டி தேவையில்லை. இந்த ரேஷன் கடையில கொடுக்க வேட்டி சிலையாவது என்னத்துக்காக நம்மளுக்கு உதவுது. வத்தல் காய வைக்க இட்லிக்கு துணி வெட்டணும் எல்லாம் நம்மளுக்கு தேவையா இருக்கு. கல்யாணத்துக்கெல்லாம் பட்டு வெட்டி பட்டு சட்டன்னு உடுத்தி என்னத்துக்கு தான் பிரயோஜனமோ தெரியல. அது உள்ளேயே தான் மடிச்சு வச்சிருக்கு. அடுத்து ஒரு நாளும் உடுத்தவும் இல்லை, அப்படியே இருக்கு. சும்மா பியாருக்கு ஊர் மெப்பனைக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டைன்னு உடுத்தி அந்த ஒரு நாள் கூத்துக்கு அம்புடுக்கான செலவு வேண்டி இருக்கு. ஏக்கா கல்யாணம் பட்டு வெட்டின்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. விஷயம் தெரியுமா? என்னது சின்ன பண்ணி? 4 மணிக்கு ஆர்வம் தாங்கல போல. கதை கேட்கறதுக்கு காது ரெண்டும் பெருசா விரியுதே. ஆமா இவ கண்டா. நானே காது தெரியாம முடியெல்லாம் இழுத்து விட்டு டிசைன் எல்லாம் வச்சிருக்கேன். உனக்கு எப்படி காது தெரியும்? அது சரி, ஒரே மேக்கப் தானே. சரி நீ விஷயத்துக்கு வா. என்னமோ ஒரு விஷயம் சொல்ல வந்தியா, என்ன சொல்லு? அடுத்த வீட்டு கதை கேட்கணும்னா எவ்வளவு ஆர்வமா இருக்கே நாள்முடி. ஏதாய் சொல்ல, என்னமோ சொல்ல வந்தல்ல. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, லட்சுமி அக்கா அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிட்டு. எது லட்சுமி அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிட்டா? எந்த ஊரு, என்ன பேரு, என்ன படிச்சிருக்கு? பொண்ணு கூட பிறந்த எத்தனை பேரு, எத்தனை கழிச்சு நகைப்படுத்தாவளா? என்ன சின்ன பொண்ணு கேட்டதுக்கு பதிலே காணும். அவ அதுக்கு இல்லக்கா, ஒரு விஷயத்த காதுல கேட்ட உடனே இத்தனை கேள்வி கேட்கல, அதான் வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டேன். அது ஒரு விஷயம் காதுக்கு வந்துட்டுனா எல்லா விவரமும் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதான் கேட்டோம். எவ்வளவு நகைப்படுத்தாவளா, உள்ளூரா வெளியூரா பொண்ணு? தெரியலக்கா, பொண்ணு அமைஞ்சிட்டுன்னு ஒரே வார்த்தை மட்டும் சொன்னாவ. நான் அதை அப்படியே இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஐயா இப்படித்தான் உனக்கு தெரியுமா? ஏக்கா இவளுக்கு எந்த வரமும் தெரியுற மாதிரி தெரியல. வாங்க லட்சுமிட்டே நேரா போய் கேட்டுருவோம். சரி செம்பா. சரசக்கா பாத்தியலக்கா, ஊருக்குள்ள ஒரு விஷயத்த சொல்ல வழியில எங்க இருந்து மின்னல் மாதிரி வந்தாலும்னே தெரியல. ஆமா சின்ன பொண்ணு, நானே திருக்குன்னு பயந்துட்டேன். நாலுமடி இவ்வளவு 2 பேரும் உங்களை விட மோசம் என்ன? ஆமா நீ ரொம்ப நல்லவா. நீ எவன் வீட்டு கதையும் பேசவே மாட்டல. அப்படி சொல்லலக்கா. தெரியும் நீ எப்படி சொன்னேன்னு. சரசக்கா வேட்டி எடுத்து தங்கக்கா, நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போட்டோம். நான் இங்க இருந்த இவன் ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு என்னை பேசிட்டே எடுப்பா. ஏன் நாலுமடி இப்படி கோபப்படுதிய? ஏப்ப உனக்கு வேலை வெட்டி இல்ல, இருந்து கதை பேசுவ, எனக்கு அப்படியா? சரி அப்ப போறியா? அப்படித்தானே? ஆமா போதான் போறேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன், நீங்களே வேண்டாம்ட்டு போறிய. போனா போங்க. என்ன முக்கியமான விஷயம்? அதான் சொல்லிட்டல, லட்சுமி அக்கா அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிட்டுன்னு. ஆமாக்கா, ஆனா பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். அதை சொல்லதான் வந்தேன். நீங்க அதுக்குள்ள போறீங்க. அது தெரியாதுன்னு சொன்னேன். அது அவள்கிட்ட சொன்னேன். நான் ஒண்ணு சொன்னா அவ்வளவு 9ஆ பரப்பிடுவாள்வோ, அதான் அந்த பொம்பளைகிட்ட சொல்ல வேண்டாமான்னு நினைச்சேன். நீங்களும் வேண்டாம்ட்டு போறிய, போங்க. பரவாயில்ல சின்ன பண்ணி சொல்லு. வீட்டுல கொஞ்சம் வேலை கிடந்து அதான் போவேன்னு பார்த்தேன். உன்னைய விட வேலை முக்கியமா, நீ சொல்லு. பரவாயில்லக்கா, நீங்க போங்க. நான் சரசக்காட்ட மட்டும் சொல்லிக்கிட்டேன். சொல்லி பார்த்தம்க்கா. பாருங்கக்கா, சின்ன பிள்ளைக்கு விளையாட்டு கட்ட மாதிரி காட்டிட்டு இருக்கா. என்ன விஷயமா அதை சொன்னா நான் வீட்டுல போய் வேலையில பாப்போம்லக்கா. இரு சாந்தி, என்ன ஏதுன்னு சொல்லுவா. சின்ன பண்ணே பொண்ணு யாருன்னு சொல்லு. சின்ன பண்ணே
வேற யாரும் இல்லக்கா, அந்த எசகமாத்த இருக்காவுல்ல, ஆமா. அவளுக்கு பேத்தி. ஏ அம்மா, இந்த எசக்கமா கிழவிக்கு பேத்தியா? நல்ல வசதியா உள்ள இடம்ல. இந்த லட்சுமி குடும்பத்துக்கு இப்படி நல்ல வசதி அமைஞ்சிட்டா. இனி அவளை கையில பிடிக்க முடியாத நல்ல சம்பந்தம்லாம் கிடைச்சிக்கிட்டு. பரவாயில்ல, நல்ல இடமா அமைஞ்சிட்டே. நான் எப்பவுமே லட்சுமிகிட்ட சொல்லுவேன், கவலைப்படாத, உனக்கு ஏத்த மாதிரி நல்ல பிள்ளையா கிடைக்கும்னு. அதே மாதிரி அமைஞ்சிட்டு. ஆமா பத்திலக்கா. சரசக்கா, வா லட்சுமி. ஏக்கா, சின்ன பொண்ணு எல்லா விஷயமும் சொன்னாலா? ஆமா லட்சுமி, இப்பதான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, நீயும் வந்துட்ட. லட்சுமி அக்கா சரியான ஆளுதான். ஆளுக்குள்ள கத்திரிக்காம இருந்துட்டு எவ்வளவு பெரிய இடத்துல சம்மந்தம் பார்த்துட்டாவோ. அங்க வீடு வாச நிலம் போலாம் எல்லாம் இருக்கவனுக்கே இந்த அளவுக்கு நல்ல இடத்துல அமையாது. பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடந்தாவோ. கடைசி இப்படி வசதியா உள்ள பொண்ணு கிடைக்கத்தான் காத்துக்கிட்டு இருந்தாவோ போல. நான் ஒன்னும் வசதிக்காண்டி அலையல. நல்ல குடும்பமா நல்ல குணமுள்ள பிள்ளையா வேணும்னு தான் நினைச்சது. ஆமா, இதெல்லாம் ஒரு மேற் பார்வைக்கு சொல்லிக்கிட்டு தானே. நல்ல வசதியான பிள்ளை வேணும்னு தானே கிடைச்ச இடத்தையெல்லாம் பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிருக்கியா. இப்ப நல்ல குடும்பமா கிடைச்சிக்கிட்டு அந்த அன்னைக்கு சரின்ட்டியா? என்ன சாண்டி கூறு இல்லாம பேச? ஏன்க்கா, நான் இப்ப என்ன சொன்னேன்? அவ காசு பணத்துக்கெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. போன வாரம் கூட ஒரு இடத்த பொண்ணு பார்க்க போனோம். நல்ல வசதியான வீடு தான். ஆனா அவங்க பேச்சிலேயே ஒரு மாதிரி பணக்கார திமிரு தெரிஞ்சது. அந்த அன்னைக்கு அவ வேண்டான்னு சொல்லிட்டா. அவ ஒன்னும் பணம் காசுக்கு ஆசைப்படல. நல்ல குணமுள்ள பிள்ளையா வரணும் தான் ஆசைப்படுதா. என்னமோ சொல்லுதிய, சொல்லையில கேட்டுக்கிட வேண்டியதான். யார் மனசுல என்ன இருக்கு நமக்கு என்ன தெரியுது? நான் ஒன்னும் ஒவ்வொருத்தையில மாதிரி பணம் காசுன்னு வாயை பொழந்துட்டு போறவ கிடையாது. அந்த மாதிரி யாரை பார்த்தும் பொறாமையில பொசுங்குதவனும் கிடையாது. இப்ப யாருக்கா பொறாமப்படுத்தவன்னு சொல்லுதியா? உங்க வீட்டுக்கு எப்படி மர்மம் வந்தா எனக்கு என்ன? நான் ஏன் பொறாமப்பட போறேன்? நீ பேசலன்னே தெரியுதே எவ்வளவு தூரம் மனசுல நினைக்கன்னு. ஆமா, இவன் அப்படியே மலையாள மந்திரவாதி மனசுல உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நால்மடி, நீங்க என்ன நினைக்கன்னு கண்டுபிடிக்க மந்திரவாதி எல்லாம் தேவையில்லை. உங்க கூடயே இத்தனை வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு வாழ்ந்தோம்லாம், எங்களுக்கு தெரியாது என்ன நினைக்கன்னு. இப்ப என்ன எல்லாரும் என்கிட்ட வரது கட்டி சண்டைக்கு வரியா? மனசுல பட்டதை சொன்னேன், அது தப்பா? லட்சுமி பாருங்கக்கா, என்னமெல்லாம் சொல்லியான்னு. அவ கிடக்கா விடு. நல்ல விஷயம்னு பேச ஆரம்பிச்சோம்னா நல்லவளும் பேசுவா கெட்டவளும் பேசுவா. நல்லதை மட்டும் எடுத்துக்கிடணும், கெட்டதெல்லாம் விட்டுறணும். நீ இதை பத்தி கிருஷ்ணாட்ட பேசுனியா? என்ன சொன்னா? பேசுறோம்க்கா, சரின்னு தான் சொல்லியிருக்கான். ஆமா, நல்ல வசதியான இடமா வந்திருக்கு, வேண்டான்னு ஏன் சொல்ல போறான்? உன்னைய மாதிரி பணம் காசுன்னு யோசிக்க புத்தியெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடையாது. உலகத்துல காசு பணத்தை பத்தி யோசிக்காதவோ யார் தான்க்கா இருப்பா? என்னமோ புதுசா அதிசயமா பேசிய. ஏன் நால்மடி, உங்களுக்கு இப்படி வயிறு எரியுது? இப்படி தெரிஞ்சு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கே மாட்டேனே. நான் ஏன் வயிறு எரிய போறேன்? நான் சாதாரணமா சொன்னேன். ஏப்பா சரசக்கா, பொண்ணு பார்க்க போகணும். இன்னைக்கே சாயந்தரம் போகுமா இல்லாட்டா நாளைக்கு போகுமாக்கா? அந்த எசைக்க வச்சுக்கிட்டே கேன லட்சுமி என்னைக்கு வசதிப்படும்னு அன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவதம்க்கா இன்னைக்கு சாயங்காலமே நாள் வர சொன்னாவோ. அப்ப நீ சாயங்காலமே போயிருவோமே. நான் எதுக்கு சொல்லணும்னா நல்ல விஷயங்களை தள்ளிப்படக்கூடாது, அதுக்கு தான் சொல்லுவேன். சரிதாம்க்கா, ஆனா ஏன் அவன் சொல்லுதான் அப்பாவும் தங்கச்சியும் வரட்டும், அவகிட்ட பேசிட்டு நாளைக்கு போவோங்க. ஏக்கா, உங்க வீட்டு அண்ணன்ட்டையும் உங்க மாவாட்டையும் சொல்றது என்ன பெரிய விஷயமா? ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவளையும் கிளம்பி வர சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலமே போய் பேசி முடிச்சிருவோம். ஒவ்வொருத்தி ஊருக்குள்ள அலைததே சரி கிடையாது. என்னத்தையாவது ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லி நல்ல சம்பந்தத்தை எடுத்து விட்டுறாம. நெட்டச்சி நம்மளதான் சொல்லுதா? சரி, இனி முறைச்சிக்கிட்டே இருந்து பிரயோசனம் இல்ல. பொண்ணு பார்க்க வரைக்கும் பேச ஆரம்பிச்சாச்சு. இனி நம்மளும் பல்ல காட்டிட்டு சிரிச்சிட்டு கிடந்தா தான் எல்லா இடத்துக்கும் நம்மளையும் கூட்டு போவாள்வே. ஆளோட ஆளா அங்கடங்கன்னு போயிட்டு வந்துக்கலாம். மூஞ்சி சிரிச்ச மணிக்கு வச்சுக்கிட்டு 4 வார்த்தையை பேசுவோம். இல்லைன்னா பொண்ணு பக்கத்துக்கு கூப்பிடாம போனாலும் போயிருவா. சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதான். செவருக்கும் காது உண்டு. நல்ல சம்பந்தம் அமைய போதா அதை கெடுத்து விடுவோம்னே 4 பேர் அலைவாழ்வோம். இன்னும் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா. பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அந்த செம்பாவும் வள்ளியும் வந்துட்டு என்ன பேசியே யாரு பேசினு கேட்டுட்டு போனால்வோ. இப்படி ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்கால்வோ. நல்ல விஷயத்த தள்ளி போடாம சீக்கிரத்திலே பண்ண பாருங்கக்கா. நீங்க சாயங்காலமே போயிருவோமே பொண்ணு பார்க்க. ஏன் தள்ளி போட்டுக்கிட்டு? என்ன சாந்தியக்கா, அண்ணியன் மாதிரி மாறி மாறி பேசிய? இவா ஒருத்தி. நான் எதையுமே மனசுல வச்சுக்கிட மாட்டேன். என்ன தோணுதோ அதை பேசிடுவேன். உங்களுக்கு தான் அதெல்லாம் தப்பா தெரியுது. சரி லட்சுமி, அப்ப போயிட்டு வந்துருவோம் சாயங்காலம். யாரெல்லாம் போவே? ஒரு ஆட்டோ அமுத்தின போதும்னா நம்ம 4 பேரும் ஆட்டோல இருந்துக்கிடுவோம். கிருஷ்ணா பைக்ல வந்துருவோம்ல? இல்லக்கா, ஒரு ஆம்னி வேணாதான் அமுத்தணும். ஏன்? பொண்ணு பார்க்கத்தானே போறோம், நிறைய பேரெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம் லட்சுமி. அப்படிதான்க்கா நானும் நினைச்சேன், பொண்ணு பார்க்கலாம் எல்லாரும் போக வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த செம்பா வள்ளி இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு போனால்வ. அவள்வ சொல்லிதான் சின்ன பொண்ணு உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டான்னு எனக்கு தெரியும். ஆமா, நாங்க பேசிக்கிட்டு இருக்கே வந்துட்டாள்வ. என்னமோ பேசிக்கிட்டு இருக்கே எங்க பொண்ணு பார்த்தியா என்ன எதுன்னு கேட்டாள்வ. இவ ஒன்னும் சொல்லல. அதான் உன் வீட்டுக்கு நீதான் வந்துட்டாள்வ போல. ஆமா, அவளுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. போறது போறோம், கூட 4-5 பேரை கூட்டே போவோம். லட்சுமிக்கா, இன்னும் எதுவும் முடிவாவில்லக்கா. உடனே இப்ப எல்லாரையும் கூட்டு போய் என்னத்துக்கு? அங்க போய் அந்த பொண்ணு பிடிக்கல வைக்கலன்னு என்ன சொல்லிட்டுனா? சாந்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கிருஷ்ணாவை பிடிக்கலன்னு ஏன் அந்த பிள்ளை சொல்ல போகுது? அதுக்கு இல்லக்கா, நம்ம நாளையும் யோசிச்சுதானே செய்யணும். நீ நாளையும் யோசிக்கண்டா, 8 யோசிக்கண்டா. வாரதா வா, வராட்டி கடை. தேவையில்லாத பேசலாம், பேச வச்சுக்கடா பத்துக்கோ. ஏக்கா, ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், அதுக்கு போய் கோவப்படுதிய. சரி, நான் கிளம்புதேன். இன்னும் நான் இங்க இருந்தோம்னா ஏதாவது ஒண்ணு நல்லதுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு தப்பா தெரியும். ஏன் போட்டுக்கிட்டு நான் வீட்டை பார்க்க போறேன். எல்லாரும் பொண்ணு பார்க்க கிளம்புறேன். எனக்கும் சத்தம் கொடுங்க, வாரேன். சரசக்கா, அந்த வேட்டி எடுத்தாரியலக்கா? கொண்டு போறேன். எடுத்தாரமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து கொண்டு வரட்டா வீட்டுக்கு? இப்ப எங்க கிடக்குன்னு கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும், அதுதான் சொல்றேன். சரிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேட்டியை தேடிட்டு நீ சத்தம் கொடுங்க, நான் வந்து வாங்கிட்டு போறேன். என்ன? சரி சாந்தி, நான் வாரேன். ஏம்க்கா இவ இப்படி இருக்கா? ஒரு சிலர் பிறகு குணமே அப்படித்தான் இருக்கும் லட்சுமி. அவளை பத்தி எல்லாம் யோசிக்காத. என்ன இவ்வளவு மாதிரி எத்தனை பேர் வருவாள்வோ. ஒவ்வொருத்திட்டியா நீ பேசிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. ஒரு வீட்டுல நல்லது நடக்குன்னு அதை எடுத்து விடுறதுக்கும் பேசக்கும் 1000 பேர் கிளம்பி வருவாள்வோ. நம்ம தான் எல்லாத்தையும் பொறுமையா பதில் சொல்லிக்கிடணும். என்ன செய்ய, உலகமே அப்படித்தான் இருக்கு.
சரி நீ யாராருக்கு சொல்ல நினைக்க சொல்லிட்டு அப்படியே வியானத்துக்கு உண்டான வேலையை பாரு. நல்ல இடம் அமைஞ்சு வந்திருக்கு. தள்ளி படாம சீக்கிரமா முடிச்சு வச்சிருவோம். சரிக்கா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என் மனசு கூட இது சரின்னு தான் படுது. ஆனாலும் உன் வீட்டுல பேசிட்டு அதுக்கு பிறகு நான் பதில் சொல்றேனே. ஓகே ஓகே வச்சிருங்க. கொஞ்சம் வீட்டுல பேசிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப கால் பண்ணுவேன். நல்ல இடத்துல பொண்ணு கேட்காங்க. பிள்ளையை அங்கேயே கட்டி கொடுத்தாலும் நல்லதுன்னு தான் தோணுது. ஆனா பூரணி மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியலையே. இதை முதலே கோதைகிட்ட சொல்லிடவா இல்ல பூரணிகிட்ட சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், கோதைகிட்டயே முதல்ல சொன்னோம்னா நல்ல இடம் இது விட்டுற வேண்டாம்னு சொல்லி பிள்ளைய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவா. முதல்ல பூரணிகிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோதைகிட்ட சொல்லுவோம். பூரணி, ஏ பூரணி, இவர் என்ன உத்தையில உட்காந்து சிரிச்சிட்டு கிடக்காரு? ஏங்க ஏங்க. சொல்லு கோதை. என்னங்க என்னத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிய? ஒண்ணும் இல்ல, ஏதோ யோசனையில இருந்துட்டேன். ஆமா பிள்ளைங்க எந்த பிள்ளை? மாவனை கைக்கலாம் மவளை கைக்கலாம். மாவன் தான் நான் கண்ணு முன்ன தூங்குதானே. பூரணி எங்கன்னு தான் கேட்கேன். நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா வேற எங்க இருக்கீங்களா? நான் வரையிலேயே பூரணின்னு 2 மட்டும் கூப்பிட்டாச்சு. உங்க மாவா இன்ன வரைக்கும் என்னன்னு கூட கேட்காம உள்ள கிடக்கா. சரி, ஏதாவது வேலையா இருப்பா இல்ல போன் பேசிட்டு இருப்பா, காது கேட்டிருக்காது. இப்படியே கோடி பிடிங்க. இப்படி கூப்பிட கூப்பிட காது கேட்காம இன்னைக்கு இங்க இருந்தானா இதே பழக்கம் தான் போற வீட்லயும் வரும். சரி ஆரம்பிக்காத, இப்ப எதுக்கு பிள்ளைய தேடுதே? உங்க மாவாக்காரி இன்னும் சாப்பிடல. காலையில இருந்து பட்டினியா கிடக்கா. எதுக்குன்னு கேளுங்க. நீ எதுவும் பிள்ளைய ஏசனியா வேலை செய்யல அது செய்யலன்னு? நான் ஏசவும் இல்ல, நான் ஏசிட்டம்காண்டி சாப்பிடாம இருக்க ஆளும் உங்க மாவா கிடையாது. கொஞ்ச நாளாவே சொன்னோடி கேட்க கிடையாது, நேரத்துக்கு சாப்பிட கிடையாது, தூங்க கிடையாது. அவாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு இருக்கா. இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நான் சொன்னாதான் கேட்க மாட்டா. நீங்களாவது சொல்லுங்க. சரி கூப்பிடு, பிள்ளை வரவும் நான் பிள்ளைகிட்ட பேசுறேன். கண்ணு முன்னதானே கூப்பிட்டேன். இன்ன வரைக்கும் என்னன்னு கேட்டுக்காளா? நீங்க கூப்பிடுங்க, என்னன்னு கேட்கலான்னு பாப்போம். பூரணி எம்மாலோ. அந்த வாரப்பா. பாத்தீங்களா? அப்ப நான் கூப்பிட்டா மட்டும் இவளுக்கு காது கேட்க மாட்டுக்கோ. நீ பிள்ளைய அன்பா அனுசரணையா கூப்பிட்டா பிள்ளை என்னன்னு கேட்கும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடிக்க போற மாதிரியே கூப்பிட்டா அப்படித்தான் இருப்பா. எத்தனை தடவை சாப்பிட கூப்பிட்டுப்பேன் தெரியுமா? இன்னும் சாப்பிடாம கிடக்கா. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? சரி அப்ப முன்னேரத்திலேயே பசிச்சிருக்காதோ என்னவோ, இப்ப சாப்பிட சொன்னா சாப்பிடுவா. இதுக்கு ஏன் கோவப்படுதே? என்னப்பா ஏட்டி, நான் 2 மட்டும் கூப்பிட்டேன்னா உனக்கு காதை கேட்கலட்டி? உங்க ஐயா ஒரு தடவை கூப்பிட்டோன்னா ஒடியான்ட்ட. என்னமா சொல்லியா? நீ கூப்பிட்டியா? எனக்கு சத்தமே கேட்கலையே. கேட்காதுல்ல. காலையில பூரி சுட சொல்லி நீ தானடி சொன்ன. சுட்டு வச்ச பூரி ஆறி நாரி குளுந்து போச்சு. இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு பசிக்கவே இல்லம்மா. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோமேன்னு நினைச்சேன். அப்படி என்னட்டி பசிக்காம போவு? இங்க வீட்டுல இருக்க வரைக்கும் தான் உன்னை சாப்பிட சொல்லி தாங்கிறதுக்கு ஆள் இருக்கும். இன்னும் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா அவ கதையா அவ பாப்பாவோ நீ தான் மத்தவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு கிடக்கணும். அப்பவும் இப்படி பசி இல்லைன்னு சாப்பிடாம கிடந்தன் வைக்க உன்னை தாங்கி தடுக்கலாம் ஆள் இருக்க மாட்டாவோ. இப்படி பசிக்கலன்னு எத்தனை நேரம் பட்டியா கிடப்ப? சரி சாப்பிடுதம்மா. இதுக்காம இவ்வளவு நேரம் கத்துத? உன் வயசுக்கு நான் என்ன பேசினாலும் கத்துத மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு தெரியாது இந்த அம்மா அருமை. சரி சரி விடு, நீ போய் சாப்பாடு எடுத்து வை, வச்சு சாப்பிடுவா. என்னத்தை எடுத்து வைக்க? எல்லாம் அங்கதான் இருக்கு, வச்சு சாப்பிட சொல்லுங்க. நான் மாடியில துணி காயப்பட போகணும். தள்ளிட்டே. ஏன்பா இந்த அம்மா இப்படி இருக்கா? சாப்பிடாதக்காப்ப இப்படி கத்திட்டு போறா? அம்மா சொல்லும் சரிதானம்மா. நேரத்துக்கு பசிக்கோ பசிக்கலையோ கொஞ்சமாவது சாப்பிடணும். இப்படி வயிறு காயப்படக்கூடாது. தம்பிய பேரு டயத்துக்கு சாப்பிடியான், தூங்குதான், விளாட போறான். அதான் அம்மா அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டா. நீ சாப்பிடாமலே கிடைக்கி, அதான் உன் மேல கோபமா வருது. பசியே இல்லப்பா, அதான் அப்படியே இருந்துட்டேன். இப்ப வேணா சாப்பிடுதியா? அப்பா எடுத்துட்டு வந்து தரட்டுமா? வேண்டாப்பா, கொஞ்சம் கழிக்கட்டும். சரி அப்போ அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஒன்னும் இல்ல, கல்யாண விஷயம் தான். அம்மாவை மாதிரியே நானும் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்காத. உன் விருப்பம் எதுவோ அதை சொன்னா போதும். இது கொஞ்சம் நல்ல இடம், நல்ல குணமான பையன். அவங்க அப்பாவை எனக்கு 20 வருஷமா தெரியும். கவர்மெண்ட் வேலை பார்க்க அந்த பையன். நல்ல குடும்பம், நல்ல பாசமா பேசுவாங்க அவங்க வீட்டுல எல்லாருமே. உனக்கும் அந்த பையனுக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும். அவங்களே எனக்கு கால் பண்ணி உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க என்னப்பா சொன்னீங்க? இல்ல நான் ஓகே எல்லாம் சொல்லல. வீட்டுல நான் கலந்து பேசிட்டு தான் முடிவு சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். முதல்ல நீ சரின்னு சொல்லுதியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட சொல்லணும். அப்புறம் அம்மாவும் சம்மதம் சொன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஓகே சொல்லணும். உனக்கு நான் சொல்லுத குடும்பம் பிடிச்சிருக்குன்னா சொல்லு, அவங்க கிட்ட போட்டோ வாங்கி தரேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மேப்படி பேசிக்கலாம். அம்மா கிட்ட கூட நான் இன்னும் சொல்லல. உன் முடிவை கேட்டுட்டு தான் அம்மா கிட்டயே சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்லுத? கடவுளே, இப்ப அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவங்க கிட்ட நான் மனசுல இருக்கிறத சொல்லி அவங்க ஓகே பண்ணால அப்பா கிட்ட சொல்ல முடியும். இப்ப என்ன பதில் அப்பா கிட்ட சொல்லுவேன்? பூரணி இப்பா ஏமா முகமே சரியில்லை? இப்பா அவங்க கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. அக்காவும் அப்பாவும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காவோ? என்னது சொல்ல வேண்டாம்னு சொல்லுதா? அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரியே கேட்போம். நம்ம முழிச்சிட்டோம்னா நம்மளை மதிச்சு எதையுமே நம்மகிட்ட சொல்ல மாட்டாவ. ஏமாலோ அவங்க எல்லாருமே நல்ல குணம். நான் வேணா பையன் போட்டோ வாங்கி தரட்டாமா? பார்த்துட்டு முடிவு பண்ணுதியா? பையனும் நல்ல குணம், பார்க்கறதுக்கும் நல்லா இருப்பான். இப்பா இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்ப்பா. என்ன மக்களே சொல்லியா? உன் மனசுல வேற எதுவும் இருக்கா? சொல்லு. மனசுல வச்சுட்டு கஷ்டப்படாதம்மா. அப்பா கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு. உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு தெரியலப்பா. எதா இருந்தாலும் சொல்லு மக்களே. அப்பா உனக்கு பாதகமா எதுவுமே பண்ண மாட்டேன்.
எனக்கு என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தான் முக்கியம். இப்ப நான் சொல்லுவேன், நீங்க ஷாக் ஆகுதோ கோவப்படுதோ கூடாது, சரியா? நான் என்னைக்கு மக்களே உன் மேல கோவப்பட்டிருக்கேன்? என் பிள்ளை எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நீ எதா இருந்தாலும் சொல்லுமா. கடவுளே, சொல்லவா வேண்டாமானே தெரியலையே. அப்பா கிட்ட எதையும் மறைக்காதம்மா, நாளைக்கு அதுவே உனக்கு பிரச்சனையா போயிடக்கூடாது. எதா இருந்தாலும் சொல்லிடு. வேற வழி இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இப்ப எனக்கு எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குப்பா.